ஃபர்ஸ்ட் எல்டர்ஸ் இல்லைன்னா எல்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வார்த்தை கொடுக்கிற அர்த்தம் வயதானவர்கள் இல்லைன்னா சீனியர், இதுதான் அந்த வார்த்தைக்கு இருக்கிற ஒரு அர்த்தம். அப்போ நார்மலா ஒரு கேள்வி வந்துடும். இப்போ அப்பனா ஒரு எல்டர் அப்படின்னா ஒரு வயசானவரா இருக்கணுமா, ஒரு வயசான ஆளா இருக்கணுமா, இல்லைன்னா ஒரு சீனியரா இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன ஆட்டோமேட்டிக்காவே எல்லாருக்குள்ளயும் எழுதும். அப்போ ஏன் வயசானவர்கள் அப்படின்ற ஒரு சிந்தை ஏன் வருது, என்ன காரணம் என்ன பாருங்க. அப்போனா வயசானவர்கள் ஏன் அப்படின்னாக்கா அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அப்பனா அந்த அனுபவத்தை என்ன பண்ணலாம், ஒரு சரியான ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே. அந்த எண்ணத்துல நம்ம ஒரு சீனியரா இருந்தா வயசானவர் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி நம்ம சிந்திக்கிறது உண்டு. ஆனா வேதத்துல நம்ம படிக்கும் போது வேதம் கூட அப்படிதான் சொல்லுதா, ஒரு வயசானவர் அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஞானம் இருக்குது, அவருக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது, அவர் சொல்றது எல்லாமே ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம் ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு வேதக்குடம் சொல்லுதா? ஒரு வயதானவருக்கு நிறைய அனுபவம் இருக்குதுதான். அப்போ அனுபவம் இருக்கிறதுனால அவர் சொல்ற எல்லாமே அது ஞானம் உள்ளதா இருக்குமா, அது அப்படி எடுத்துக்கலாமா? அப்ப நம்ம வேதத்தை ஜஸ்ட் வசனம் வாசிக்கலாம். அது ஏன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு கிளாஸ் என்ன ஆகும், இந்த பாடம் நம்ம படிக்கும் போது உங்களுக்கு கடைசி அந்த பாடம் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். அப்ப இந்த வசனம் எங்க எழுதப்பட்டிருக்குதுனாக்கா யோபு ஒரு வசனம் எழுதுவாரு பாருங்க. வசனம் வாசிக்கலாம். யோபு 32 அதிகாரம் 9 வசனம். யோபு 32 அதிகாரம் 9 வசனம். யோபு 32 அதிகாரம் 9 வசனம். பெரியோர் எல்லாரும் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாரும் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. என்ன சொல்லிட்டாருங்களா? இது தேவனுடைய பார்வையில தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, தேவன் கொடுக்கிற ஒரு அவருடைய கோணத்துல இருந்து சொல்ற ஒரு விஷயம். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா பெரிய மனிதர்கள் பாருங்க, கிரேட் மேன் ஆர் ஆல்வேஸ் நாட் வைஸ். நம்ம யாரும் ஒரு ஆள் பெரிய மனுஷன் அப்படின்னு நினைச்சாக்கா அவங்க எல்லாரும் யாரும் இல்ல, எல்லாருமே புத்திமான் இல்ல. நெக்ஸ்ட் வயதானவர்கள் எல்லாருமே நியாயத்தை சரியா அறிந்தவர்கள் கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. அப்பனா ஒரு மூப்பர் அப்படின்னு சொல்றது வயசானவர் தான் இருக்கணும்னு இல்ல, வயசானவர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா வயசானவரும் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு வயசானவர் இருக்கணுங்களா? அப்படின்னா ஒரு வயசானவர் இருக்கணும். அந்த வயசானவர் ஏன் இருக்கணும் அப்புறம் படிக்க புரிஞ்சிடும். அதனால ஒரு வயசானவர் இருக்கிறதுனால அவருக்கு தான் புத்தி ஜாஸ்தி, அவருக்கு தான் ரொம்ப புத்திசாலி, அவருக்கு தான் எல்லா நியாயம் தெரியும் அப்படி இல்ல. பட் ஒரு வயசான ஆள் இருக்கணும். அந்த வயசான ஆளு கூடவே யார் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன தெரியணும், ஞானியா இருக்கணும், தேவனுடைய எல்லா ஞானங்களை அறிந்திருக்கிற ஒரு ஆளா இருக்கணும், தேவனுடைய வசனங்களை கரெக்டா பகுத்து பிரித்து அதுக்குள்ள இருக்கிற நீதி நியாயங்கள்ல இருக்கிற புத்தி என்ன பண்ணணும் தெரிவிக்க ஒரு ஆளா இருக்கணும். பாருங்க அந்த மாதிரி நமக்கு நல்லா தெரியும். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், இவர் ரொம்ப வயசானவரா, சபைக்கு ஒரு மூப்பரை தெரிந்து கொள்ளணும், நீங்க எப்படி தேர்வு செய்யணும்னு சபைக்கு எழுதும் போது ரொம்ப வயசான ஆளா அவரு, ரொம்ப வயதானவரா ரொம்ப அவரு. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சொல்லி இருக்கிறதா? அப்ப நான் சொல்லுறாரு அப்படின்னாக்கா அவருக்கு அதை பத்தி அனுபவம் இருக்குதா, அதை குறித்து ஏதாவது அனுபவம் இருக்குதா? சரி பாருங்க, இப்போ ஒரு அனுபவம் இருக்கிற ஆளு ஒரு குடும்பம் எப்படி நடத்தணும், எப்படி வாழணும், ஒரு புருஷ மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு இல்ல பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும்னு ஒரு வயதான ஆளு சொல்லி கொடுக்கிற ஞானத்தை காட்டிலும் திருமணம் ஆகாம அனுபவம் இல்லாம இருக்கிற பவுல் சொன்ன ஞானம் எது உயர்வு நினைக்கிறீங்க? எந்த ஞானத்தின் பிரகாரம் நாம் நடந்தாக்கா நம்முடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய பக்தியில வழிநடத்தலாம்? யார் சொன்னா? ஒரு வயதானவர் சொன்னாக்கா இல்லன்னா பவுல் சொன்னாக்காவா? யாருக்குள்ள ஞானம் ஜாஸ்தி இருக்குது? அப்ப ஏன் பவுலுக்குள்ள ஏன் ஞானம் அதிகம்? ஏன் அவரை பிரகாரம் நம்ம கேட்டு நடந்தோம்னா சரியா இருக்கும்? ஏன் புரியல? அப்பனா தேவனுடைய ஞானத்தை அறிந்திருக்கிற எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுடைய ஞானம் எவ்வளவு பெரிய அனுபவம் இருக்கிற மனுஷனுடைய ஞானத்தை காட்டிலும் என்னவா இருக்காது, அது உயர்ந்தா இருக்கிறதுனால இந்த ஞானம் இருக்கிறது இருந்தா என்ன ஆயிடுங்களா, ஒரு புத்திசாலியா இருந்தாக்கா அப்பனா வயதானவரும் இருக்கணும், அது கூட யார் தேவைப்படுது? தேவனுடைய வசனத்துடைய ஞானம் இருக்கிற ஆட்கள் கூட அங்க இருக்கணும். இப்ப இது எப்படி நம்ம பாடம், இந்த பாடத்தை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்த மூப்பர்களை பத்தி எங்கன்னா குறிப்பிட்ட சாப்டர்ஸ், இவங்களை பத்தி மாத்திரம் எங்கன்னா சாப்டர்ஸ் எங்கன்னா குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு இடத்துல இருக்குது.
2 இடத்துல இது அவங்கள பற்றி மட்டும் எழுதிருக்குது. என்னென்ன எழுதிருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு வந்து 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. 2வது தீத்து 1ஆம் அதிகாரம் 5ல இருந்து இருக்குது. இது இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. நம்ம அந்த காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கலாம்னா, ஒரு மூப்பர் எதுக்கு, ஒரு சபைக்கு ஒரு மூப்பர் எதுக்கு, இந்த மூப்பரை யார் தெரிந்து கொள்ளணும், இந்த மூப்பரை எப்படி தெரிந்து கொள்ளணும், இந்த மூப்பர் எப்படிப்பட்டவரா இருக்கணும். புரியுதா? சபைக்கு மூப்பர் ஏன்? ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏன் மூப்பர் ஏன் வேணும். 2வது கேள்வி, இந்த மூப்பரை யார் தெரிந்து கொள்ளணும், யார் சூஸ் பண்ணணும். அடுத்தது எப்படி சூஸ் பண்ணணும், அந்த மூப்பர் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், நாம் சூஸ் பண்ற மூப்பர் எப்படிப்பட்டவரா இருக்கணும். இதெல்லாம் இது ஒரு 4 கேள்விகள் என்ன பண்ணலாம், இந்த பாடத்தை நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு சபைக்கு மூப்பர் ஏன், ஒரு சபைக்கு மூப்பர் இருக்கணும்ன்ற அவசியம் எதுக்கு பாருங்க, எதுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா, இது ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்குது. ஒரு சபையா நாம் கூடி வரும்போது இந்த இடத்துல இந்த கூட்டாய்மைக்குள்ள இந்த கூட்டாய்மை எப்படி நடத்தப்படணும் அப்படின்னு ஒரு வசனம் எழுதுது. இப்போ அப்படி வசனம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் அதை படிச்சிடலாம். அப்ப நமக்கு என்ன ஆகும், மூப்பருடைய அவசியம் என்ன நமக்கு கொஞ்சம் புரியும். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 40ஆம். சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. பாருங்க என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா, சகலமும் கிரமமாகவும் நல் ஒழுக்கமாயும் கிரமாயும். பாருங்க, அப்ப நான் நல் ஒழுக்கமாகவும் கிரமமாக என்ன பண்ணுங்களா, எல்லாமே சகலமும் செய்யணும். அப்ப எப்படின்னாக்கா, எப்படி சொல்லுவாருனாக்கா, பாருங்க, let all things be done decently and in order. அது வந்து ஒழுங்காவும் இருக்கணும், அதுக்கு ஒரு முறை என்ன இருக்கணும், ஒரு முறைக்குள்ள டீசென்டா என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம செய்யணும். இப்ப நம்ம எல்லாம் கூடி வந்துட்டோமா, இப்ப இங்க கூடி வரும்போது இத வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யணுமா. நம்மள கூடி வந்துட்டோம். இப்போ இந்த கூட்டம் ரெடி பண்ணோம், ஒழுக்கம் கிரமம். இப்போ இந்த ஒழுக்க கிரமத்தை யார் செய்யணும், யார் கொண்டு வரணும். இப்ப நம்ம எல்லாம் இங்க வந்துட்டோம். இப்போ இங்க வந்து வழி நடத்துற ஒருத்தர் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற ஒருத்தர் இல்ல. அப்ப என்ன ஆகும், புரியுதுல்ல, யாரும் என்ன பண்ணலாம். அப்ப நான் நினைச்சு வருவேன், நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணலாம், புரியுது, நான் வந்து இன்னைக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னா 5 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி அதை நினைச்சு வந்திருப்பாங்க. 5 பேர் பெயர் பலாம் நினைச்சு வந்திருப்பாங்க, 5 பேர் லீட் பலாம் நினைச்சு வந்திருப்பாங்க. அப்ப இங்க வரும்போது என்ன ஆயிடுங்களா, அது வந்து ஒழுக்கமாவும் இருக்காது, ஒரு கிரமமாவும் இருக்காது. ஏன்னா அவங்கள ஃபுல்லாவே இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே, ஒரு விதமான சலசலப்பு இருக்குல்ல. அப்போ ஏன் ஒரு மூப்பர் தேவை அப்படின்னாக்கா, ஒரு கூட்டாய்மையில வரும்போது அந்த கூட்டாய்மைக்குள்ள சில நம் தேவனை வழிபடுற அந்த காரியத்துக்குள்ள ஒழுக்கம் இருக்கணும், கிரமம் இருக்கணும், அது ஒரு டீசென்ட் என்ன ஆகணும், அந்த விஷயம் நிறைவேறணும். அப்படின்னாக்கா இதுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும், முன் வரணும். அந்த முன் வருவதை என்ன தீர்மானிக்கிறோம், அந்த தீர்மானத்துக்குள்ள எல்லாரும் கட்டுப்பட்டோம்னா என்ன இந்த மீட்டிங் வந்து ஒழுக்கமாகவும் தேவன் நினைக்கிற மாதிரி என்ன ஆகும், அந்த ஒரு ஒழுக்கத்துல இது நடக்கும். அப்ப நான் மூப்பர் எதுக்கு தேவை அப்படின்னாக்கா, கூட்டாய்மையில நம்ம கூடி வரும்போது இங்க சில ஒழுக்கத்துக்காக என்ன பண்ணோம், ஒரு மூப்பர் நமக்கு அவசியமா இருக்குது. இது ஃபர்ஸ்ட் நோக்கம். 2வது நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, 16 வருஷம் வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா பாருங்க. அடுத்தது எதுக்கு ஒரு மெய்ப்பர் தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அப்பனா இந்த மெய்ப்பர்களை யார் தேர்வு செய்யறது, இல்லன்னா இந்த மெய்ப்பருடைய சாய்ஸ் யாரு, இல்லன்னா யார் அவரை சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நம்ம படிப்பு அப்புறமா யார் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, சபையார் தான் என்ன பண்றது, சபையார் தான் செலக்ட் பண்றது. ஆனா சபையார் அதை தீர்மானிச்சாலும் அந்த தீர்மானம் யாருடைய தீர்மானமா இருக்கணும், புரியுதுல்ல, அது தேவனுடைய தீர்மானமா இருக்கணும். அப்பனா இந்த சபையை மேய்க்கத்தக்க, இல்ல சபையை நடத்தத்தக்க பரிசுத்த ஆவி நியமித்திருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், பரிசுத்த என்ன பண்ணிருந்தா அந்த கண்காணியரை பரிசுத்த ஆவி அவரை நியமித்திருக்குதுங்களா.
அப்புறம் பரிசுத்த ஆவி அவரை நியமித்திருக்குதுன்னா தேவன் அவரை நியமித்திருக்கிறாரு. அப்புறம் தேவன் தான் அவரை சூஸ் பண்ணாரு அப்படின்னாக்கா அந்த மாதிரி மூப்பர்கள் இருக்காங்களா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்கள் இருக்கிறாங்களா? சபையை தெரிந்து கொள்ளாமல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்கள் இருக்கிறாங்களா சபைக்குள்ள? சபை செலக்ட் பண்ணாங்களே, ஆனா தேவன் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியான இருக்கிறாங்களா? இப்போ சபையும் செலக்ட் பண்ணது இல்ல, சபையும் செலக்ட் பண்ண மூப்பர்கள், சபை செலக்ட் பண்ணாம தேவனே செலக்ட் பண்ணி இருக்கிற மூப்பர்கள் யாரா இருக்கிறாங்களான்னு கேக்குறேன். யாருமே இல்லையா? பவுல் யார செலக்ட் பண்ணது? அதான் செலக்ட் பண்ணது யாரும் அவங்கள? இப்போ பேதுருவே கரெக்ட் தானே? இப்போ இவங்க எல்லாம் சபை மூப்பர் சொன்னாதான் மூப்பரா? புரியுதா? அது பேர் எழுதுறாருல, என்ன எழுதுறாங்களா? பேதுரு சபைக்கு எழுதுவாரு, மூப்பர்களுக்கு எல்லாமே உடன் மூப்பனா இருக்கிற நான் எழுதுகிறது. அப்பனா மூப்பர்கள் எல்லாமே சபையால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். ஆனா இவர் மூப்பர் யாரும் என்ன பண்ணல, எந்த சபையாரும் இவரை தேர்வு செய்யாமலே இவர் மூப்பர் தான். ஏன்னா அப்பனா இவரு ஒரு மூப்பர்னு யார் தேர்வு செய்திருக்கிறதுனாக்கா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிருக்காரு, அவரை இயேசு கிறிஸ்து மூலமா அவரை தேர்வு செய்திருக்கிறதுனால ஜனத்தினால தேர்வு செய்திருக்கிற மூப்பர்களும் இருக்கிறாங்க, ஜனத்தினால தேர்வு செய்யாத இருக்கிற மூப்பர்களும் இருக்கிறாங்க. அப்ப நம்ம பேசுறது அப்படின்னாக்கா தேவன் சூஸ் பண்ற மூப்பர்கள் அல்ல, புரியுதுல்ல? சபையால சூஸ் பண்ணப்படுற மூப்பர்கள். ஆனா சபையால சூஸ் பண்ற மூப்பர் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா தேவன் சூஸ் பண்ண எப்படி இருப்போம், தேவன் ஒருத்தர் சூஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சபைக்காக என்ன பண்ணுங்களா. அதான் என்ன சொல்லுவாருனாக்கா, நீங்க ஏக சிந்தையில இருக்கணும், நீங்க நல்லா வளர்ந்து இருக்கணும். நீங்க செலக்ட் பண்ணும் போது நீங்க உங்களுடைய சுய இச்சையில இல்ல சுய சிந்தனையில செலக்ட் பண்ணாம தேவனுடைய ஆவியினால் என்ன பண்ணணும், ஒருத்தரை பார்க்கும்போது நீங்க இவர் நம்மை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த இறுக்கமான வழியில நம்மள வழி நடத்துவாரா, நமக்கு ஒரு முன்மாதிரி இவரு நடந்து காமிப்பாரா, நம்ம எப்படி வாழணும், கிறிஸ்துக்குள்ள எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றது இவருக்கு நமக்கு வாழ்ந்து காமிப்பாரா பாருங்க. அந்த எண்ணத்துல நம்ம ஒரு மூப்பரை செலக்ட் பண்ணாதான் அது யார செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும், தேவன் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப நிறைய என்ன ஆயிடுச்சுனாக்கா நிறைய இடத்துல இந்த மூப்பரை செலக்ட் பண்றது அப்படின்றது சபைய நன்மைக்கு தான், சபைய நன்மைக்கு தான். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா காலம் போக 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 இந்த மூப்பரை செலக்ட் பண்றதுன்றது என்ன ஆயிடுச்சுங்களா சபைக்குள்ள நன்மைக்கு இல்லாமல் அது என்ன ஆயிடுதுங்களா தெரியல. அந்த நிறைய என்ன எடுத்துக்கலாம். அதுதான் பவுல் எழுதுவாருனாக்கா நீங்கள் கூடி வருது எல்லாமே நான் நன்மைக்கு நினைக்கிறேன், ஆனா அது என்ன ஆக மாட்டேங்குது, அது நன்மைக்காக ஆக மாட்டேங்குது. அப்ப நான் கூடி வர்றதுனால நன்மை ஆகலன்னு நீங்க என்ன பண்ணுங்க, பேசாம நீங்க கூடி வராம இருங்க பரவாயில்ல. அப்பனா ஒரு மூப்பரை நாம் தெரிந்து கொள்ளும் போது அது நம் சபைக்கு நன்மை உண்டாக்குற மாதிரி இருந்தா செலக்ட் பண்ணலாம். நன்மை உண்டாக்கல அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆச்சுனாக்கா எல்லாருக்கும் என்னன்னாக்கா இப்போ இந்த மாதிரி போட்டா போட்டி சபைக்குள்ள கேன்வசிகள் என்ன பண்ணிட்டாங்க, புரியுதுல? சபைக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்குதுங்க, இதெல்லாம் நாங்க எல்லாம் கடந்து வந்தது, இதெல்லாம் நாங்க பார்த்து வந்திருக்கோம். சபைக்குள்ள கேன்வஸ் பண்ணுவாங்க, என் பையனுக்கு ஓட்டு போடு, புரியுதுல? ஏன் அப்படின்னாக்கா போக 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 மனிதன் கிறிஸ்துடைய ஆவிக்குள்ளுடைய சிந்தைக்குள்ள வந்திருக்கிற மனிதன் எப்போ அந்த சிந்தைக்குள்ள ஆவியோட யோசனை இல்லாமல் தன்னுடைய மாம்சமான யோசனை அவனுக்குள்ள வருதோ கண்டிப்பா என்ன ஆகும், அந்த மாம்சமான சிந்தைகள் தான் என்ன பண்ணும், இந்த மாதிரி எல்லாமே ஆலோசனைகள் கொடுக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் கொடுக்கறது என்ன அப்படின்னாக்கா தன்னுடைய மாம்சமான சிந்தை என்னன்னா நான் என்ன பண்ணும், நான் ஆளுகை பண்ணணும், நான் வழி நடத்தணும், நான் ஜனத்தை பாத்துக்கணும், நான் ஜனத்துக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தை வருது. இப்போ இப்படி வர சிந்தை சரியான சிந்தையா தப்பான சிந்தையா? இப்ப எனக்கு என்ன எடுத்துக்கோ எக்ஸாம் உதாரணத்துக்கு இப்ப எனக்கு ஒரு என்ன இருக்குதுங்களா, என்னன்னா உங்களை எல்லாருமே நான் வழி நடத்தணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்குதுங்களா? இப்ப இந்த எண்ணம் எனக்கு சரியான எண்ணமா தவறான எண்ணமா? தவறான எண்ணமா? அதான் இப்ப நான் யோசிக்கிறது இவங்க எல்லாம் நான் வழி நடத்தணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போ இது தப்பா சரியா? ஒரு வருஷம் வாசிட்டு வரலாமா? ஒரு வருஷம் ஜஸ்ட் வாசிட்டு வரலாம். பாருங்க வாசிங்க 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கண்காணிப்பை விரும்புகிறவன் பாருங்க வசனம் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றேன்னா கண்காணிப்பை விரும்புகிறவன். இப்ப நான் கண்காணிப்பு என்ன பண்றேன், நான் விரும்புறேன். இது தேவனுடைய சித்தாத்துல ஒண்ணு போடக்கூடாது. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். பாருங்க என்னங்களா அது நல்ல வேலைங்களாது. அவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்ப நான் இஷ்டப்படுறது என்ன இல்ல, நான் ஆசைப்படுறது தப்பில்லாது.
நான் ஆசைப்படுறது என்னதான் அது நல்ல காரியம். அது நல்ல காரியம். உங்களை கண்காணிக்கணும்னு நான் யோசிச்சேன் அப்படின்னாக்கா அது நல்ல காரியம் தான் அது. ஆனா கண்காணிப்பை விரும்புற நானு அது நல்ல வேலையா இருந்தாலும் அந்த கண்காணிப்பை விரும்புற அந்த நல்ல வேலைக்கு யோகியமா இருக்கிறனா அந்த யோகியம் எனக்குள்ள இருக்குதா? அப்புறம் விரும்புறது இம்பார்ட்டன்ட் இல்ல, அது கூட என்ன தேவை பாருங்க. நீங்க இந்த நம்ம 2 படிப்போம் அப்புறமா இது 2 நீங்க படிக்கும் போது அங்க எங்கேயுமே பவுல் எழுதும் போது ஒரு ஆவிக்குரிய கிஃப்ட் அதை என்ன பண்ணல. அப்புறம் ஒரு கண்காணிகளுக்கு வந்து என்னங்களா ஆவிக்குரிய என்ன சொல்றது தமிழ்ல ஆவி இருக்குது இல்ல சொல்றல ஒருத்தருக்கு போதிக்கிற வல்லமை வரம். அப்பனா ஆவியுடைய வரம் இருக்கணும்னு எங்கேயுமே என்ன பண்ணல அவர் எழுதும் போது. ஒரு மூப்பருக்கு வந்து ஆவிக்குரிய வரம் இருக்கணும் அப்படின்னு எழுதவே இல்லை. அப்புறம் ஒரு மூப்பருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா சபையை வழிநடத்தக்கூடிய குணங்கள் இருக்கணும் எழுதுறாரு, கேரக்டர் தான் இருக்கணும் எழுதுறாரு தவிர ஆவிக்குரிய வரங்கள் என்ன பண்ணல எங்குமே எழுதல. அப்புறம் நான் விரும்புறது கரெக்ட் தான், அது ரொம்ப நல்ல வேலை தான். அது நல்ல வேலையா இருந்தா கூட அந்த வேலைக்கு ஒரு தகுதி வச்சிருக்காரு தேவன். அந்த தகுதிக்குள்ள யார் இருந்தாலும் என்ன பண்ணலாம் விரும்பலாம், தப்பில்லை. இப்ப நான் விரும்பிட்டேன் அந்த தகுதி இருந்துச்சுனாக்கா நான் விரும்பிட்டேன் அப்படின்னாக்கா இது செலக்ட் பண்றது யார் தான்? தேவன் தானே. அப்புறம் தேவனுடைய ஜனம் தானே. இப்ப தேவனுடைய ஜனம் எல்லாருமே தேவனுடைய சிந்தைக்குள்ள தேர்வு செய்தோம்னாக்கா நான் ஜஸ்ட் கேட்கிறேன், தேர்வு செய்தோம்னாக்கா ஒரு ஆள் செலக்ட் ஆவாரா பல ஆள் செலக்ட் ஆவாரா? நீங்க ஜஸ்ட் சொல்லுங்க, கரெக்ட் தானே? இப்ப பாருங்க, இப்ப எப்படி இருந்தாக்கா இவர் என் கிளாஸ் எடுத்தாரு. அப்ப என்ன பண்ணுவோம், அவருக்கு ஒருத்தருக்கு அவர் என் கிளாஸ் எடுத்தாரு, அவர் எனக்கு இன்னொருத்தர் வந்து இவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு, அதெல்லாம் என்ன பண்ணுறது புரியுதுல்ல? அந்த மாதிரி இங்க அந்த மாதிரி நமக்கு என்ன ஆகலாம், அந்த மாதிரி எல்லாமே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இங்க நம்ம வந்து சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு மூப்பரை நாம் தேர்வு செய்யும் போது நாம் எல்லாருமே ஏக சிந்தை கிறிஸ்துவ சிந்தைக்குள்ள நாம் யோசிக்கும் போது நம்ம எல்லாருடைய சாய்ஸ் அப்படியே இருக்கோம், ஒரே சாய்ஸ் தான் வரும். எல்லாரும் ஒருத்தருக்கே ஆகும். எங்க மெஜாரிட்டி கம்மியாகுமா? இப்ப நம்மள எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இப்ப ரசல் சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னா அட்லீஸ்ட் என்ன இருக்கட்டும் 75% என்ன ஆகட்டும் ஒரு மூப்பருக்கு இருந்தா நல்லது. இப்போ சில இடத்துல என்ன இருந்தாக்கா 75% வருதுல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாசம் பண்ணுவாங்க, திரும்ப அடுத்த மாசம் எலெக்ஷன், திரும்ப அடுத்த மாசம் எலெக்ஷன், வெறும் 6 மாசம் ஃபுல்லா எலெக்ஷன் மெசேஜ் தான். என்ன பேசுங்க எலெக்ஷன் மெசேஜ் ஆகும், நீங்க என்ன மெசேஜ் அவ்வளவு இருக்கிறது? இதே என்ன தொடர்ந்து பண்ணி என்ன ஆச்சுங்களா? நீங்க சபைக்குள்ள எலெக்ஷன்னாலே ஜனங்க ஆடுதுல, அது விருப்பம் இல்லாம ஆயிடுது. ஏன்னா அந்த மாதிரி ஆயிட்டாங்க ஜனங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த வழி நடத்துறவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மேல அந்த பாரம் போட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு மாதிரி சோர்வு அடைஞ்சாங்க ஜனங்க. இதை வந்து ஆவிக்குரிய விதத்துல ஹேண்டில் பண்ண அப்படின்னாக்கா எல்லாருக்கும் அந்த வளர்ச்சிக்கு உண்டான சிந்தையை கொடுத்துட்டோம்னாக்கா எல்லாருமே ஏக மனுஷன் என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. இவரு தான் நமக்கு மூப்பர் அப்படின்னு எல்லாரும் தாட்டு ஒரே தாட்டை தான் இருக்கும். அப்போ ஏன் மூப்பர் சபையை வழி நடத்தணும், தேவனுடைய மந்தையை பாதுகாக்கணும். இப்ப ஒரு கேள்வி வருது, தேவனுடைய மந்தையை ஒரு மூப்பர் பாதுகாக்க முடியுமா? இப்ப அவங்க படிச்சு என்ன படிச்சா, எதுக்கு மூப்பரு? ஒண்ணு ஒழுங்குமுறைகள் கொண்டு வரணும், சபைக்குள்ள ஒழுங்கா நடக்கணும் எல்லாமே, அதுக்கு ஒரு மூப்பர் தேவை. ரெண்டாவது அவர் வந்து மந்தையை என்ன பண்ணுங்களா, தேவனுடைய இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிற இந்த மந்தையை என்ன பண்ணுங்களா, நீங்கள் கண்காணியார அதை நீங்க என்ன பண்ணணும், நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்பனா ஒரு மூப்பர் ஒரு சபையை பாதுகாக்க முடியுமா? பாதுகாக்க முடியுமா? அவரால கண்டிப்பா என்ன பண்ண, அவரால அவர் கண்டிப்பா சபையை பாதுகாக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது நீங்க பவுல் எடுத்துக்கோங்க. இப்ப பவுலும் ஒரு சபைக்கு மூப்பர் தான். அதே மாதிரி பவுலும் என்ன பண்றாருனாக்கா நிறைய மூப்பர்களை தேர்வு செய்து வைக்கிறாரு. அதே மாதிரி பவுலுடைய காலத்துல சபையாரும் நிறைய மூப்பர்களை செலக்ட் பண்றாங்க. அப்படி செலக்ட் பண்ண 2 கிரேட் லீடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பவுல் கூட இருந்த 2 கிரேட் லீடர் யாரு, அவங்க 2 பேரும் சபையை வழி நடத்தி இருக்கிறவங்க. யாரு சொல்லுங்க? அந்த மூப்பரை பத்தி நிருபம் எழுதுறவங்க தான் 2 பேருமே. ஒன்னு திமோத்தி, தீத்தோ. இவங்க யாரு? இல்ல ரொம்ப வயசானவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே. இப்ப அவங்க யாரும் கேள்வி கேட்க முடிஞ்சிச்சா? அவங்க சபை நடத்துற விதத்தை யாரா கேள்வி கேட்க யாராலும் முடிஞ்சிச்சா? பாருங்க, யாரும் என்ன பண்ண முடியல. ஏன்னா தேவனுடைய ஞானத்துக்குள்ள இந்த சபையை நடத்தும் போது யாரும் என்ன பண்ண முடியாது, எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த சபையை நடத்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களை யாரும் கேள்வி கூட கேட்க முடியாது. புரியுதுல? நீங்க வந்து இப்படி சொன்னீங்களே, நீங்க இதுக்கு நீங்க நடக்கிறீங்களான்னு என்ன பண்ண முடியாது, யாரும் அவங்களை பார்த்து கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க சொன்ன காரியத்துல அவங்க நடந்து என்ன பண்ணிக்கிறாங்க ப்ரூவ் பண்ணதுனாலதான் அவங்களை யாரும் கேள்வி கேட்க கூட முடியல.
அப்பனா ஒரு மூப்பரால ஒரு சபையை பாதுகாக்க முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பா அவரால பாதுகாக்க முடியும். ஏன்னா நிறைய சபைகள் பாதுகாக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்த மூப்பர்கள் கேட்டாங்க. இந்த மூப்பர்கள் தவறாய் போனா சபை என்ன ஆகுது? அது யாருக்கா இல்லைங்களா? நிறைய இடத்துல நிறைய சபைகள் தவறா போறதுக்கு காரணம் என்னன்னாக்கா மூப்பர்கள் என்ன இருக்கிறாங்க. மூப்பர்கள் தவறா போயிட்டா சபையும் என்ன ஆயிடும்? அப்பனா சாத்தான் ஃபர்ஸ்ட் யாரை டார்கெட் பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் அவன் மூப்பரை டார்கெட் பண்ணுவான். மூப்பரை வழி தப்பிட்டோம்னா என்ன ஆயிடுங்களா? ஆட்டோமேட்டிக்கா அந்த மூப்பரை நம்பி இருக்கிற மந்தை என்ன ஆயிடும்? கண்டிப்பா வழி தப்பி போயிடும். இன்னும் ஜஸ்ட் வாசிக்கலாம் பாருங்க, அப்புறம் அந்த பாடத்துக்குள்ள போயிடலாம். 1 தீமோத்தி 4:16. 1 தீமோத்தேயு 4:16. உங்களை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள். புரியுதுங்களா? அப்ப என்ன எடுத்துங்களா பாருங்க, நீ என்ன பண்ணா உன்னை குறித்தும் உன்னுடைய உபதேசத்தின் குறித்தும் நீ எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய உபதேசத்தை நீ காப்பாற்றிக் கொண்டு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நீ உன்னையும் ரட்சித்துக் கொள்வாய். உன்னை யார் கேட்கிறாங்களோ அவங்களையும் என்ன பண்ணிடுவ? அப்படின்னா ஒரு மூப்பரால ஒருத்தரை ரட்சிக்க முடியும். எப்படி ரட்சிக்க முடியும் அப்படின்னாக்கா அவர் அந்த ரட்சிப்புக்குள்ளேயும் அந்த உபதேசத்துக்குள்ள நிலை நின்றார் அப்படின்னாக்கா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? அவரை இன்னொருத்தர ரட்சிக்க முடியும். அப்ப என்ன படிச்ச இப்போ ஏன் ஒரு சபைக்கு மூப்பர் தேவை? இந்த பயன் முடிச்சா இப்ப யார் செலக்ட் பண்ணணும்? அந்த மூப்பர் வந்து யார் சூஸ் பண்ணணும்? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சுட்டோம். சபையால சூஸ் பண்ணாம இருக்கிற மூப்பர்களும் இருக்கிறாங்க, சபையால தேர்வு செய்யப்பட்ட மூப்பர்களும் இருக்கிறாங்க. ஆச்சா, இப்போ இந்த சபையை ஆளுகை பண்ற இல்லன்னா சபையை வழிநடத்துற அந்த மூப்பரை யார் செலக்ட் பண்ணணும்? சபையார் தான். வசனம் வேணுமா? தெரியல, நமக்கு வசனம் எல்லாத்துக்கும் தெரியும். சபையத்தை என்ன பண்ணிருக்காங்க? இது வந்து பவுலும் எழுதுறாரு. அடுத்தது என்ன பண்ணிருக்காரு? பவுலு திமோத்திக்கும் தீத்துக்கும் எழுதும்போது கூட அங்கேயும் அதை எழுதுறாரு. இன்னும் படிக்க போனோம் அப்படின்னாக்கா அப்போஸ்தலர் படிகள் 7ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாங்க? அவங்க சபைக்காக சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒரு 7 ஞானம் உள்ள பரிசுத்தாவியை நிறைஞ்சிருக்க மனுஷனை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களே தேர்வு செய்யுங்க அப்படின்னு என்ன பண்றாங்க? அந்த சபையா இருக்காத அந்த விஷயத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்த கேள்வி, எப்படி தேர்வு செய்யணும்? சபையார தேர்வு செய்யணும், எப்படி செய்யணும்? இப்ப எப்படி ஒரு மூப்பர் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அதாச்சு இப்ப நம்ம யாருன்னு வரல, யார சூஸ் பண்ணணும் தான் கேரக்டர்ல வருது. இப்போ சபைக்குள்ள இப்ப ஒரு மூப்பரை செலக்ட் பண்ணணும், எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கறேன். ஆர்டர் என்ன? செலக்ட் பண்ற ஆர்டர் என்ன? அத சொன்னேன், அதுதான் ஊம். யார தேர்வு செய்யணும் தான் சத்தியத்துல இருக்கணும், குணம் இருக்கணும், அதெல்லாம் அங்க. மெத்தட் ஆஃப் சூசிங் எந்த விதத்துல சொல்றதுக்கு பாடி போவாதீங்க. எந்த விதத்துல சூஸ் பண்ணுவீங்க? பாருங்க எப்படி சொன்னாங்களா பாருங்க, எப்படி அவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது வசனத்துடைய ஆதாரம் தான் இருக்குது. அதுக்கு வசனத்துடைய ஆதாரம் இருக்குது. அது 2 தாட் இருக்குது. நான் ஒரு தாட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி சூஸ் பண்ண அப்படின்னாக்கா, கையெடுத்து என்ன பண்ணலாம்? கையெடுத்து நம்ம ஒரு மூப்பரை நம்ம சூஸ் பண்ணலாம். இது ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படி தெரியுங்களா? இப்ப நீ கை எடுக்கல, சூஸ் பண்ணலாம். பாருங்க, இப்போ இந்த கை எடுக்கதான் என்ன பிரச்சனை ஆகுது சொல்லுங்க பாக்கலாம். புரியுங்க, எல்லாருக்கும் என்ன ஆயிடுது? அப்போ இப்ப வந்து இவரு யாரோ சூஸ் பண்ணிட்டாரு, இப்போ அவர் வந்து வித்திரியும் பாக்குறது, நான் என்ன பண்ணல அவருக்கு? அப்ப என்ன இப்போ அவருக்கு பத்தியா நமக்கு தூக்க மாட்டேன் பத்தியா? புரியுதா? இந்த மாதிரி என்ன ஆகும்? அப்புறம் இதை விட்டு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னாக்கா, நீங்க அந்த ஆர்டேன் அப்படின்னு வசனம், ஆர்டேன் அப்படின்னு வார்த்தை இருக்குது. அது வந்து திமோத்திக்கும் எழுதுவாரு, தீத்துக்கும் எழுதுவாரு. தீத்துல ரொம்ப கிளியரா எழுதுவாரு, ordain the elders in every church as I ordained you. அப்ப நான் என்ன பண்ண, சபைக்குள்ள மூப்பர்களை நீ நேமி, நான் உன்னை எப்படி நியமித்தேனோ அப்படி என்ன பண்ண, நீ சபைக்குள்ள மூப்பர்களை நேமி. ஆச்சா, இப்போ தீத்துவை நியமித்தாரா பவுல? திமோத்திய நியமித்தாரா? இப்போ இந்த தீத்து திமோத்திய எப்படி நியமிக்கப்பட்டாங்க? இவங்க எப்படி நியமிக்கப்பட்டாங்க? அவங்க எப்படி பவுலே சொல்லிட்டாரா தீத்துவா திமோத்திவா அப்படின்னு பவுலே சொல்லிட்டாரா? அவங்க எப்படி நியமிக்கப்பட்டாங்க தெரியுமா? இப்போ பவுல் ஒரு ஊழியம் பண்றாரு. இப்போ பவுல் கூட ஒரு ஊழியத்துக்கு கூட போகணும் அப்படின்னாக்கா, அந்த பவுல் கூட ஊழியத்துக்கு கூட போகணும்னு யார் செலக்ட் பண்றது? அந்த நபர் யார் செலக்ட் பண்றது? அந்த நபரை
இப்ப பவுல் கூட வந்து திமோத்தி போகணும், இல்லன்னா சீலாஸ் போகணும், இல்லன்னா டைட்டஸ் போகணும் அப்படின்னு ஒரு செலக்ஷன் வருது இல்ல. இந்த செலக்ஷன் யாரு அனுப்புறது கூட, நீங்க போங்க, நீங்க கூட போங்க, யாரு அனுப்புறது தெரியல. வசனம் படிக்கலாமா? என்ன வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக் கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஓகே, இன்னொரு வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாய் இருக்கும்படி அவர் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். பாருங்க, இந்த அப்போஸ்தலர் கூட யாரெல்லாம் டிராவல் பண்ணாங்களோ, இந்த டிராவல் பண்ணவங்க எல்லாமே யார் தான் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா சபை தானே பண்ணிருக்காங்க. அவங்கள செலக்ட் பண்ணி தான் அவங்கள அமைச்சிருக்கிறாங்க. அப்ப எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? நீங்க அந்த வார்த்தைக்கு போனீங்க அப்படின்னாக்கா, ஆர்ட்ன்ற வார்த்தை அங்க இருக்கும். எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, ரைஸ் யுவர் ஹேண்ட் ஒன்னு, ஆர் பை ஓட். இப்போ ரைஸ் யுவர் ஹேண்ட்ல சக்சஸ் ஆகல ஓட்டு போடலாம் போடக்கூடாதா? இப்போ ரசூல் வந்து ரைஸ் யுவர் ஹேண்ட் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்ம சபை நடத்துறோம், இப்ப நம்ம நடத்துறோம். இப்ப ரைஸ் யுவர் ஹேண்ட் வந்து நமக்குள்ள சக்சஸ் ஆகல, நம்ம என்ன பண்ணலாம்? போடலாம் இல்ல. இப்படிதான் பண்ணணும். ஏதா இருக்கா? மொத்தத்தில் என்ன ஆகணும்? நமக்கு ஒரு மூப்பர் நாம் தெரிந்து கொள்ளணும். இப்ப மூப்பரை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜனங்கள் வந்து இன்னும் அந்த மாதிரி ஒரு வெளிப்படையான வளர்ச்சிக்குள்ள வரல. ஏன்னா நான் கை தூக்குறேன், என்ன ஆச்சுன்னா, என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் பிரகாரம் எனக்கு இவரு தான் வழி நடத்துவார் நல்லா தெரியும். அப்ப இவரு தான் வழி நடத்துவார் எனக்கு நல்லா தெரியும் போது நான் கை தூக்கல என்ன ஆகாது? எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்காது. யார் என்ன பார்த்தாலும் சரி, எனக்கு என்ன ஆகாது? அவர் பார்த்தா என்ன பண்ணிட்டோம், அவர் பார்க்கணும். அது எனக்கு எந்த ஒரு அப்பனா அவரை நான் திருப்திப்படுத்த இல்ல, இல்லன்னா அவரை வந்து நான் என்ன சொல்றது, அவரை பிரியப்படுத்த இல்ல. இங்க தேவனுடைய சித்தம் நிறைவேற்றத்துக்காக என்ன பண்றேன் நான் இந்த காரியம் செய்யும் போது கண்டிப்பா என்ன ஆகலாம்? அதனால ஒரு பகை கூட நமக்கு உண்டாகலாம். அப்ப ஒருவேளை இப்படி பண்றதுனால ஒரு பகை உண்டாகுது, இல்லன்னா இப்படி பண்றதுனால சக்சஸ் ஆக என்ன பண்ணலாம்? வேற மெத்தட் வேற ட்ரை பண்ணல. என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப எவ்வளவு நாமினேட் இருக்கிறாங்க, 10 பேரா? அந்த 10 பேர் என்ன பண்ணலாம்? ஒரு பேப்பர்ல போட்டு எவ்வளவு பேர் சபைக்காரங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க எல்லாரும் ஒரு பேப்பர் கொடுத்துட்டாக்கா யாருக்கு யாரும் என்ன பண்ணலாம்? டிக் பண்ணிக்கல. டிக் பண்ணி என்ன பண்ணலாம்? அப்புறம் உட்காந்து எவ்வளவு மெஜாரிட்டி யாருன்னு சொல்லி கணக்கு போட்டு அந்த மெஜாரிட்டி என்ன பண்ணலாம்? ஒரு மூப்பரை நம்ம செலக்ட் பண்ணலாம். அப்படின்னா யார் செலக்ட், ஏன் மூப்பர் தெரிஞ்சிச்சு, இந்த மூப்பரை யார் தேர்வு செய்யணும் அது நமக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி தேர்வு செய்யணும் அது நமக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த மூப்பர் யாரா இருக்கணும் இதுல தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்லலாம், ஒரு பேசிக்கான விஷயம் தான். இப்போ யார செலக்ட் பண்ணணும், அந்த மூப்பர் யாரா இருக்கணும். அப்பதான் என்ன ஆகுதுங்களா, அந்த மூப்பர் யாரா இருக்கணும்னு சொல்ற அந்த வார்த்தைக்குள்ளதான் மூப்பருக்கு தகுதி என்ன வைப்பாங்க, தகுதிங்க தேவைப்படுது. அப்பனா மூப்பருக்கு உண்டா இருக்கிற தகுதிகள் என்ன? அப்பனா அந்த தகுதிக்குள்ள எல்லாருமே, அப்பனா இப்ப ஒரு மூப்பர் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னாக்கா இங்க எழுதப்பட்டிருக்கிற தகுதிக்குள்ள அந்த இருக்கிற எல்லா மூப்பர்கள் இருப்பாங்களா? அங்க சொல்ற குவாலிட்டி என்ன ஆகுது இல்ல, எல்லாமே நீங்கள் ஒரு மூப்பருக்குள்ள பார்க்கவே முடியாது. எல்லாமே நிறைவேறுதா, கம்ப்ளீட் ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா இருக்குதானாக்கா கம்ப்ளீட்டா எப்படியும் இருக்காது. அப்ப எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நமக்குள்ள இருக்கிற எந்த சகோதரன் இங்க சொல்லியிருக்கிற இந்த குவாலிட்டிக்குள்ள, இங்க சொல்லிருக்க இந்த கேரக்டருக்குள்ள அவர் வந்து வளர முயற்சி பண்றாரு, இல்லன்னா அது நடக்க முயற்சி பண்றாரு, யாராவது அதை ட்ரை பண்றாரு. அப்ப என்ன பண்ணலாம்? ஏன்னா எல்லாரும் யாருதான், எல்லாருமே அந்த குணம் அடைந்தவர்களா அப்படின்னாக்கா நாம் யாருமே இன்னும் அந்த குணம் அடையாதவர்கள். அப்புறம் அந்த குணம் அடையாதவர்களா இருக்கும் போது அந்த குணம் அடையறதுக்கு உண்டான முயற்சி யார்கிட்ட இருக்குது, அவங்க என்ன பண்ணலாம் நம்ம, ஏன்னா முயற்சி அடையிறாரு. இப்ப இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இதுக்குள்ள, அப்பனா இங்க எழுதப்பட்டிருக்கிற இந்த கேரக்டர்ஸ் இது ஒரு மூப்பருக்கு தானா? இந்த குணங்கள் வெறும் மூப்பருக்கு தானா? இல்ல, இந்த குணம் சபையில இருக்கிற எல்லாருடைய குணம் எப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஆனா எல்லாரோட குணம் இப்படி இருக்கணும். ஆனா இதுக்குள்ள முதல்ல இந்த குணம் யார்கிட்ட இருக்கணும், புரியுதுல? எல்லாரும் இந்த கேரக்டர் தான் வளரணும்.
ஆனா எல்லாரை காட்டிலும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா யார்கிட்ட இருக்கணும்? யாரு சபை வழி நடத்துறாரோ அவருக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா அவர் தான் யாரு? புரிஞ்சுல? ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியா எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க இருக்கிற எல்லா கேரக்டர்ல நம்மளை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் ஒரு பாயிண்ட் எந்த சகோதரனுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதோ அவர் யாராயிடுவாரு? அவரு மூப்பராய் மாறிடுவாரு. அப்ப என்ன படிக்கலாம் அப்படின்னாக்கா இங்க சொல்லப்பட்டிருக்கிற கேரக்டர்ஸ் என்ன, அதை பத்தி என்ன பண்ணா கொஞ்சம் ரொம்ப யோசிக்கலாம். பாருங்க, இப்ப வாசிக்க ஆரம்பிக்கலாம். 1 தீமோத்தி நான் 2ல இருக்குது, நான் தீத்துல எடுக்கல, நான் தீத்துல கனெக்ட் பண்றேன் அப்பப்ப, ஆனா தீமோத்தில நான் ஃபுல்லா போக்கஸ் பண்றேன். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 2 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெரிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சர்மத்தனுமாய் இருக்க வேண்டும். இது ஒரு மூப்பருக்கு உண்டாயிருக்க ஒரு கேரக்டர். இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு பிஷப் இல்லன்னா ஒரு மூப்பனானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா should be blameless. இதெல்லாம் குற்றம் ஃபர்ஸ்ட் குற்றம் இல்லாதவரா? குற்றம் சாட்டப்படாதவர். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். குற்றம் சாட்டப்படாதவர் என்ன இது அர்த்தம்? என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் யாரும் குற்றம் சாட்டக்கூடாதுலாம். ஒரு மூப்பரானவர் மேல எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கப்படாது. அப்புறம் பாருங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்த எல்டர் யாரு, நம்ம எல்டர் யார சொல்றோமோ அந்த எல்டரு எந்த ஒரு பாவத்தை எந்த ஒரு தவறை வெளிப்படையாய் செய்யறதா இருக்கக்கூடாது. இல்லன்னா அவருடைய பாவம் செய்யறது வெளிப்படையா கூடாது, தெரியக்கூடாது. அப்போ இப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா ரகசியமா வச்சுக்கிற பரவாயில்லையா அப்படின்ட்டு, ரகசியம் இருந்த பரவாயில்லையா? இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா அவரு என்ன சொல்லலாம், ஒரு 2 சுபாவம் இருக்கிற மாதிரி ஒரு ஆளா இருக்கக்கூடாது. எப்படி 2 சுபாவம் அப்படின்னாக்கா அவருடைய தனிமையான வாழ்க்கை ஒரு விதமாகவும் அவருடைய பப்ளிக் லைஃப் அவரு ஜனங்க முறையில் வெளிப்படும் போது இன்னொரு விதமாகவும் அவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்பனா ஒரு மூப்பனானவன் பாவம் செய்யக்கூடாதா இல்லன்னா பாவம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் என்ன பண்ணுவோம், எல்லாருமே ஆதாமுக்குள்ள விழுந்து போன ஒரு சுபாவத்துல இருக்கிறதுனால பாவம் என்ன ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம அந்த பாவத்தை நம்ம செய்திடுவோம். ஆனா அந்த பாவம் செய்யும் போது மூப்பருக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாவம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் அந்த உணர்வு யாருக்கு தான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன ஆகுங்களா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃபீலிங் அந்த ஒரு கில்ட் யாருக்கு வரும்னா ஒரு மூப்பருக்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஏன் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கில்ட் அவருக்கு தான் வரணும். ஏன் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் வரணும் அந்த கில்ட்? மற்றவங்க அப்புறம் வந்தாலும் ஒரு செகண்ட் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவருக்கு செஞ்ச அடுத்த செகண்ட்ல வந்துடணும், கில்ட் வந்துடணும் அவருக்கு. ஏன் என்ன காரணம் பாருங்க, ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா இப்போ வழி நடத்துறவர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியுது நம்ம எல்லாரை காட்டிலும் அவரு பெட்டர், கொஞ்சம் பெட்டர் நமக்கு தெரியுது. நம்ம எல்லாரை காட்டிலும் கொஞ்சம் அதிகமான ஞானம் இருக்கிறவரு. அப்பனா ஒரு தேவனுடைய ஞானம் இருக்கிற மனிதன் ஒரு இடத்துல தவறும் போது அந்த ஆளுக்கு உணர்வு ரொம்ப நேரம் கழிச்சு வருமா உடனே வந்துருமா? புரியுதுல? மத்தவங்க தேவனுடைய ஞானத்துல கொஞ்சம் குறைவா இருக்கும் போது வேற அந்த தவறு செய்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், அந்த தவறு செய்த அந்த விளைவுகள் வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் வேணா என்ன பண்ணலாம், அந்த குற்றத்தை அவர் உணரலாம். ஆனா ஒரு வழி நடத்துறவனுக்கு அது ஞானம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு தவறு செய்வது என்ன இன்னும் உடனே அவருக்குள்ள ஒரு உணர்வு வரணும். அந்த உணர்வு எப்போ வருதோ உடனே என்ன பண்ணுவாரு, உடனே தேவன்ட்ட போயிடுவாரு. ஆச்சா, அப்ப உடனே தேவன்ட்ட போகும்போது அவருக்கு என்ன ஆகுங்களா, அந்த ஒரு கன்ஃபெஷன் மூலமா அவருக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குது. அப்பனா அந்த ஒரு தவறு என்னென்ன சீக்ரெட் பாவம் பண்றாரோ அதுக்கு மனதொரு உணர்வு இருக்கணும் அவருக்கு ஒண்ணு. அடுத்தது அவர் செய்யற அந்த தவறுகள் சீக்ரெட் தவறு என்ன ஆகக்கூடாது, வெளியே இன்னொருத்தருக்கு காண்பிக்கிற மாதிரி இல்லன்னா இன்னொருத்தர் பாக்குற மாதிரி ஒரு தவறு என்ன பண்ண முடியாது, அவர் செய்யவே முடியாது. அப்படி இன்னொருத்தர் பாக்குற மாதிரி ஒரு தவறு செய்துட்டாங்க அவர் யாராடுவாங்களா? அப்பனா சிம்பிளா என்ன சொல்லுனாக்கா அங்க ஒரு வேஷமும் இங்க ஒரு வேஷமும் இருக்கிற ஒரு மூப்பர் என்ன அவருடைய சபைக்கு ஒரு மூப்பராவே இருக்கவே முடியாது. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆக்சுவலா செகண்ட் குவாலிட்டி படிக்கும் பாருங்க என்ன சொல்றாருன்னு, ஒரே மனைவியுடைய புருஷனும் சொல்லிட்டாருனாக்கா ஒரே மனைவி இருக்கிற புருஷனும் இருக்கணும் அப்படின்ட்டாரு. இப்போ இங்க நீங்க வேதத்துல நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்கா நிறைய இடத்துல மனைவி 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 அப்படின்னு போட்டிருப்போம்.
அது ஆக்சுவலி அந்த வார்த்தை நம்ம அப்படி எடுக்க வேண்டாம். அது எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பெண்ணுன்னு எடுக்கலாம். பெண் அப்படின்னு எடுக்கலாம். ஏன் நான் சொல்றது உங்களுக்கு அப்புறம் புரியும். சரி, ஏன் பெண்ணுன்னு எடுக்கணும்? அப்படி பெண்ணுன்னு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஒரு வசனம் வாசிச்சு பாருங்க. 1 தீமோத்தி 4:7. 1 தீமோத்தேயு 4:7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி பாருங்க. உங்க கிழவிகள் வந்துச்சா? வேற இங்கிலீஷ்ல என்ன இருக்கா? கேஜி என்ன இருக்கா? கேஜியில் யாரும் படிங்க. அதை பாருங்க. ஓல்டு வைஃப் என்னங்களா? பழைய மனைவி. புரியுதுல்ல? அப்பனா அப்படியேதான் இருக்குதா? பழைய மனைவி அப்படியேதான் இருக்குதா? அப்புறம் என்னன்னா பழைய அந்த மனைவின்றது பெண், ஆக்சுவலி உமன். அப்பனா ஓல்டு உமன். அதான் தமிழ் என்ன பண்றாங்க எழுதும் போதே, தமிழ் எழுதும் போது கிழவின்னு எழுதிட்டாங்க ஆல்ரெடி. ஆனா இங்கிலீஷ்ல மனைவின்னு சொல்ற வார்த்தையும் பெண்ணு உமன் சொல்ற வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். புரியுதா? அப்புறம் இங்க என்ன அப்படின்னாக்கா ஒரு மூப்பனானவன் ஒரே பெண் உடையவனா இருக்கணும். புரியுதா? ஒரே மனைவி எப்படி வரும் யோசிக்க. எப்படி சொல்ற பாருங்க. ஒரே மனைவி அப்படின்னாக்கா இப்ப நான் ஒரு மனைவி கூட வாழ்ந்தேன். இப்ப நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணல? இன்னொரு மனைவி கூட நான் வாழ்ந்து இருக்கிறேன். அப்ப எங்கோட மனைவி இருக்குது? நான் தான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். இப்ப வாழ்ந்து ஒரே மனைவி தானே. புரியுதுல? நான் வாழ்ந்து ஒரே மனைவி தானே. அப்ப அப்படி வருமா? அப்படி இல்ல. ஒரே பெண்ணு வாழ்க்கையில ஒரே பெண்ணு தான். அதான் ஒன் வைஃப் வருது இல்ல. ஒரு மனைவின்னு வரவே கூடாது. ஒரு பெண்ணு தான். அப்படி பாருங்க. ஒரு பெண்ணு சொல்லி இப்ப எடுத்து பாருங்க எப்படி வரும். இந்த மாதிரி மாறுமா? ஒரே மனைவி தான். எங்க திருமணம் செய்தாரோ அதுல இருந்து என்ன இருக்கணும்? அவர் எவ்வளவு வருஷம் வாழ்றாரோ அந்த வாழ்க்கை ஃபுல்லா அவரு ஒரே பெண் உடையவனா இருக்கணும். ஒரே மனைவி என்ன பண்ணலாம்? ஒரு 5 வருஷம் வாழ்ந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 5 வருஷம் இன்னொரு மனைவி கூட வாழும் போது என்ன ஆயிடுச்சுலாம், இங்க நான் 5 வருஷம் ஆயிடுச்சு வாழ்ந்து இருக்கிறேன் அப்ப இங்க எவ்வளவு மனைவினா ஒரு மனைவி தான். அப்ப நான் மூப்பராயிடலாம் அப்படின்னா இல்ல இல்லைங்க. அவர் மூப்பராயிரம் இல்ல. மூப்பரை தகுதி அவருக்கு இல்ல. ஏன்னா ஒரு மனைவி அல்ல, ஒரு பெண்ணா இருக்கணும் ஒரு வாழ்க்கையில. அப்ப ஒரு பெண் இருக்கிற ஒருவர் யாரா இருக்கணுங்களா? சபைக்கு ஒரு மூப்பராய் இருக்கணும். செகண்ட் கேரக்டர். தேர்டு சொல்றேன்னா அந்த ஒரு மூப்பர் எப்படி இருக்கணும்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. இப்போ இந்த ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லும் போது இது அவரை குறித்தா இல்லன்னா சபையை குறித்தா? அவரு ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது அவரை குறித்தா இல்ல சபையை குறித்தா? பாருங்க, எப்பயுமே ஃபர்ஸ்ட் இங்க ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லும் போது இதுல சபை இன்வால்வ் ஆகுறது இல்ல. அவரு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? அவர் ஃபர்ஸ்ட் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆடி படிச்சிருக்கிறோம். ஒரு மூப்பரை வழி தப்பி விட்டோம்னாக்கா சபை என்ன ஆட்டோமேட்டிக்காவே அந்த வழி தப்பி அது போறதுக்கு உண்டான 99% சபை என்ன ஆகும். இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம், பெங்களூர் எல்லாமே நாங்க பாத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு மூப்பர் ஒரு தவறான பாதையில போயிட்டாரு அப்படின்னாக்கா அவரை பின்பற்ற என்ன பண்றாங்க எல்லாருமே அந்த தவறுக்குள்ள போயிடுறாங்க. எப்படி மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அவரு சொல்றதுதான் வசனம், அவரு சொல்றதுதான் வார்த்தை, அவரை தாண்டி என்ன இல்ல. உண்மையான மூப்பன் அப்படி வளர்த்தவே கூடாது. எந்த சபை ஒரு மூப்பனுடைய முகத்தில் மேல நிக்குதோ அந்த சபை என்னைக்கும் என்ன ஆகாது, வளர்ச்சி அடையாது. எந்த சபையா இருந்தாலும் சரி வசனத்துடைய ஆதாரத்தின் மேல நிக்கணும். அந்த ஆதாரத்தின் மேல நிக்கும் போது இன்னைக்கு மூப்பர்களுக்கெல்லாம் இல்லாம போலாம். ஆனா வசனம் என்ன ஆகுது, அந்த ஆதாரம் என்னைக்குமே மாறுது இல்ல. வசனத்துடைய ஆதாரத்தின் மேல நிக்கிற ஜனங்கள் தான் வளருவாங்களே தவிர மனுஷனுடைய முகத்தின் மேல நிக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எப்பயுமே வளர மாட்டாங்க. ஆனா ஒரு மூப்பனுக்கு என்ன வல்லமை இருக்குதுன்னாக்கா ஒரு சபையை தவறா வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப காலம் நல்லா வழிநடத்திருப்பாரு. அப்ப நல்ல காலம் ரொம்ப காலம் வழிநடத்துவது என்ன சபைக்கு அவர் மேல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல சகோதரன் இவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் என்ன அவர் மேல வந்துடும். அப்ப அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வரும்போது அந்த மாதிரி பேர் பெற்றிருக்கிற அந்த மாதிரி மூப்பர்கள் என்ன பண்ணுவான் சாத்தான் ஃபர்ஸ்ட் அவங்கதான் ஃபர்ஸ்ட் அவன் டார்கெட் பண்ணுவான். ஏன்னா நல்லா தெரியும் இவங்களை டார்கெட் பண்ணிட்டா அட்லீஸ்ட் 20 பேர் எடுவாங்க, இதுல விழுந்துருவாங்க அவங்க தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் அவர் எப்படி இருக்கணுங்களா, அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நான் ஜாக்கிரதை அப்படின்னாக்கா எதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவரு. இப்ப பாருங்க, இப்போ அவரு ஜாக்கிரதையா இல்ல அப்படின்னாக்கா சபை அதனால கெடும். இப்ப இந்த ஜாக்கிரதை அப்படின்றது போதனையில இருக்கணுமா இல்லன்னா குணத்துல இருக்கணுமா? இந்த ஜாக்கிரதை
போதனை இருக்கணுமா குணத்துல இருக்கணுமா? போதனை வந்து செகண்டரா? அப்புறம் நான் நல்ல சூப்பர் கேரக்டர் தானே, ஆனா உங்களுக்கு எல்லாம் தப்பு தப்பு போதனை சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்னன்னாக்கா இவர் எதுக்குள்ள ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வசனம் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களை எல்லாமே பரலோகத்துக்கு கொண்டு போறது என்னுடைய கேரக்டர் இல்ல, புரியுதுல? என்னுடைய கேரக்டர் என்ன கூட்டுன்னு போவோம், உங்களுடைய கேரக்டர் தான் உங்களை கூட்டுன்னு போவோம். அப்படின்னா நீங்களும் நானும் குணத்துல வளரணும்னாக்கா ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? தேவனுடைய சத்தியம் இருக்கணும். இப்போ தேவனுடைய சத்தியத்துல என்ன இருக்கணும் அவரு? அப்பனா அவர் எதை நம்புறாரு, அவர் எதை விசுவசிக்கிறாரு, அவர் எது ஆதாரம் கொள்றாரு என்னங்களா? ஒரு மூப்பருக்கு ரொம்ப அவசியம். அது அவர் எந்த ஆதாரத்துல நிக்கிறாருன்றது ரொம்ப அவசியம். அப்பனா அவர் நிக்கிற அந்த ஆதாரத்தின் மேல அவர் ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும். என்ன யோசிக்கணுங்களா? நான் படிக்கிற வார்த்தைகள், நான் நம்புற சத்தியங்கள் வேதத்துடைய அடிப்படையில் இருக்குதா, வேதம் அதுதான் சொல்லுதா? அதே ஒரு மூப்பரு, அதுதான் ஒரு மூப்பர் யோசிக்கணும். அப்ப அந்த மூப்பர் எப்போ வேதத்துடைய ஆதாரத்தின் மேல இருக்கிறாரோ கண்டிப்பா என்ன ஆக மாட்டாரு, தவறுமா? நம்ம வேதத்தை நம்புற நமக்கு இந்த வேதம் நம்ம எப்ப தவறி விழ வைக்குமா? வேற யாரை நம்பினாலும் என்ன ஆயிடும்? யாரை நம்பினாலும் அது என்ன ஆகலாம், நமக்கு ஒரு தவறுக்குள்ள போகலாமா தவிர. ஆனா வேதத்தை நம்பி நிக்கிறவங்க யாரும் என்ன ஆகுறது இல்ல, ஒரு காலமும் அவங்க இடறி விழுறது இல்ல. ஏன்னா இது ஒரு பாறை மேல போட்டுக்கிறவங்க அஸ்திவாரம். அது என்ன ஆகுது, என்ன ஆனாலும் அது ஒரு காலமும் அசைக்கப்படுறது இல்ல. நம்ம எப்பயுமே தான் சொல்லி கொடுப்போம், நீங்க எதை நம்புறீங்களோ இல்லையோ வசனத்தை நம்புங்க. இப்ப வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தின் பிரகாரம் யார் சொல்றாங்களோ அவங்க நம்புங்க. இந்த வசனத்தின் பிரகாரம் யார் சொல்லலையோ அவங்க என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அது நம்ம மூத்த சகோதரர் ரசூலா என்ன பண்ணாதீங்க, புரியுதுல? இந்த தைரியம் நமக்கு வரணுங்க. இப்ப ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, வசனத்தை ரசூல் விளக்கம் பண்ணாரா இல்ல ரசூல் விளக்கம் தான் வசனமா? புரியுது இல்ல? அப்பனா அவருடைய டீச்சிங்குடைய ஆதாரம் எங்கதான் இருக்குது, வசனம் தானே. அப்பனா அவரு விளக்கமே வசனத்தின் மேல நிக்கும் போது நம்ம எப்படி அவருடைய ஆதாரத்துல நிக்க முடியும்? நமக்கு ஏன் அவரை ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த வசனம் இங்க என்ன ஆகுது, எனக்கு புரிய மாட்டேன், இந்த வசனம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் இந்த வசனம் எனக்கு புரியாம இருக்கிறதுனால தான் அவரை படிச்சா என்ன ஆகுது, எனக்கு இந்த வசனம் எனக்கு புரியுது. அப்பனா வசனம் புரியணும்னு தான் அவரை படிச்ச நம்ம, புரியல? அவரு நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணல, நான் ரசூலை புரிஞ்சுக்கணும், ரசூலுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் படிக்கல அவரை. நான் ஏன் படிச்சவரை? இந்த வசனம் என்ன ஆகல, எனக்கு புரியல, தேவனுடைய திட்டங்கள் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் தேவனுடைய திட்டத்துல தேவனுடைய நோக்கம் என்ன, இந்த நோக்கம் நான் புரியணும்னாக்கா எனக்கு எங்க படிக்கணும், நானு அவர் எழுதிருக்கிறது படிச்சா என்ன ஆகும், தேவனுடைய திட்டங்கள் தேவனுடைய நோக்கங்கள் எனக்கு நல்லாவே புரிய வருது. அப்புறம் இந்த ஆதாரத்துல நின்று நின்றுடலாம், நம்ம கண்டிப்பா வளர்ந்துனே போலாம். இது என்ன ஆயிடுச்சுனாக்கா நிறைய இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மொழியில் நிற்பாங்க, இல்லைன்னா இந்த மொழியில் நிற்பாங்க. எப்படின்னாக்கா ஒருத்தர் வந்து இவரு தான் தேவன் அப்படின்னு கேட்டாங்க கொஞ்சம் பேர். இதாவது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரசூல் வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா அந்த வார்த்தையை தாண்டி எந்த வார்த்தையும் இல்ல அப்படி ஒரு பக்கம் நிற்காங்க. இந்த பக்கம் ஒருத்தவங்க அவர் வந்து தூதனை இல்ல, புரியுதுல? ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல நிக்க கூடாது. அவர் வந்து தேவனால் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தான், ஒரு உயர்ந்த பக்தனு. நான் நம்புறேன் தேவன் அவருக்கு ஒரு மேன்மையான ஒரு ரட்சிப்பு சபைன்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்துட்டாரு. நான் நம்புறது, நான் சொல்ல முடியாது, புரியுதா? வித்தியாசம் புரியுதா? ரசூல் வந்து 1,46,000 ஆயிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல முடியாது, புரியுதுல? அது யார் சொல்லணும்? அது தேவனுடைய வேலை. அது அவர் ஆயிட்டாருன்றது தேவன் சொல்றது. நான் என்ன நம்புறேன், அவர் ஆயிருப்பாரு நான் நம்புறேன், புரியுதுல்ல? ரெண்டு வித்தியாசம், புரியுதுல்ல? நான் நம்புறேன், ஆனா நான் வந்து அதை உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா உறுதிப்படுத்துறது வேலை யாருது, அது எந்த இல்ல. அது ஏன்னா நான் தேவன் அல்ல. அப்ப தேவன் இப்ப நான் சொல்லிட்டேன், நான் உறுதிப்படுத்திட்டேன், உறுதிப்படுத்திட்டேன். தேவன் சொல்றாங்க இல்லப்பா கொஞ்சம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுப்பா, நான் என்ன ஆயிடுச்சு இப்போ, புரியுதுல? நம்ம எப்பயுமே தேவனுடைய ஷூஸ்ல போய் நம்ம பார்க்க கூடாது, அது அவருது. நம்ம என்ன குத்தாங்களோ என்ன பண்ண நம்ம அவ்வளவுதான். அப்ப இந்த மொழியில் இருக்காதீங்க ரொம்ப, இல்ல என்ன பண்ணாதீங்க, இந்த மொழியில் இருக்காதீங்க. வசனம் எதெல்லாம் சொல்லுதோ அதுக்கு ஒத்து போகிற மாதிரி எதெல்லாம் ரசூலுடைய டீச்சிங் இருக்குதோ எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதெல்லாமே வேதத்துடைய விளக்கங்கள் தான். அந்த ஆதாரத்துல தான் சபை நாயகன் இன்னைக்கு வளர்ந்து இருக்குது. ஒருவேளை இந்த வசனத்துடைய விளக்கத்துக்கு அவரோட விளக்கம் ஒத்து வரலையா, என்ன பண்ணுங்க, நீங்க அவரை தப்பு சொல்லாதீங்க. ஆடியோ முடிச்ச விடவர அவரை தப்பு சொல்ல போகாதீங்க. இதுல என்ன எழுதிருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கத்துக்கோங்க. நீங்க இதை கத்துக்கணும் அவரை தப்பு விடாது. இதான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒண்ணு கத்துக்கினாங்க அவர் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அவருடைய ஆதாரத்துல தான் சபை என்ன பண்ணுது, நிக்கூட நிக்குது. அவர் கொடுத்த போதனை மேலதான் நிக்குது. அது என்ன ஆகும்,
சிலது வசனத்துக்கு ஒத்து போலாம், சிலது வசனம் ஒத்து போகாம இருக்கலாம். ஒத்து போகாம இருக்கிறதுனால அவர் தப்புன்னு கூட சொல்லக்கூடாது, ஒத்து போகிறதுனால அவர் தேவன் கூட சொல்லக்கூடாது. ரெண்டு கிட்ட வித்தியாசம். நான் கேட்பேன், கேள்வி கேட்பேன். எப்படி கேள்வி கேட்பேன் அப்படின்னாக்கா, இப்ப வந்து 7ஆம் தூதன் வந்து மார்ட்டின் லூத்தர் வச்சுக்கோங்க, 6ஆம் தூதன் ரசல். இப்ப என்ன ஆயிருந்திருக்கும்? இப்போ எல்லா சத்தியத்தை ரசல் பிரதர் தான் வெளிப்படுத்தினாரு ஆயிடுச்சா. இப்போ ரசல் பிரதர்ன்றதுனால சத்தியங்கள் வெளிப்பட்டுச்சா இல்ல அது தேவனுடைய காலம், வெளிப்படுற காலம், அதனால வெளிப்பட்டுச்சா? அப்போ அங்க எந்த மனுஷன் அப்படி என்ன இருக்கும்? இப்ப நீங்க அதான் சொன்ன, நீங்க மார்ட்டின் லூத்தர் 7ல போடுங்க, ரசல் பிரதர் 6ல போடுங்க. மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணிருப்பாரு? ரசல் பிரதர் என்ன பண்ணிருப்பாரு? அதுதான். அப்பனா ஒரு மனுஷன் அல்ல, அது ஒரு மனுஷன் அல்ல, அது தேவனுடைய வெளிப்படுத்த வேண்டிய காலம் அது. அப்புறம் எந்த மனுஷன் அந்த வெளிப்படுத்துற அந்த வேலைக்கு உண்மையா இருக்கிறாரோ என்ன பண்றாரு தேவன், அவர் மூலியமா அதை வெளிப்படுத்திட்டார தவிர அவரு தான் வெளிப்படுத்தினார் என்ன பண்ணக்கூடாது. அப்புறம் இது தேவனுடைய திட்டம். இது அப்புறம் தேவனுடைய திட்டத்துக்குள்ளதான் யாருங்களா? ரசூல் பிரதர் யார் தான்? தேவனுடைய திட்டத்துக்குள்ளதான் நம்ம யோசிக்கணுமே தவிர தேவனுடைய திட்டமே ரசூல் பிரதர் என்ன பண்றதும்பா? அவரும் இஸ் a part of God's plan, is not God's plan. புரியல? God's plan ஒருத்தர் தான். யாரு? is God's plan. யார் அது? ஏசுதான். அவர் தான் தேவனுடைய பிளான். அவர்ல என்ன இல்ல, ரட்சிப்பு உலகத்துக்கு ஒண்ணுமே இல்ல, ரட்சிப்பு அவர் தான். அப்புறம் தேவனுடைய திட்டமே ஏசுதான். ஆனா நம்ம எல்லாம் யார் தான்? தேவனுடைய திட்டத்துக்குள்ள ஒவ்வொரு அங்கங்கள் நமக்குன்னு கொடுத்திருக்கிற வேலைகளை நம்ம என்ன பண்ணோம், உண்மையா செய்யும் போது அந்த உண்மைத்தனத்துக்கு உண்டான வளர்ச்சியப்பட தேவனே அங்க கொடுத்துனே வருவாரு. அப்ப நான் அவர் அங்க சொல்லும் போது என்ன ஆச்சுனாக்கா, இங்க சொல்லும் போது பாருங்க எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம இங்க ஜாக்கிரதை உள்ளவர்கள். அப்ப நான் ஜாக்கிரதை உள்ளவர்கள் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் தேவனுடைய வசனங்கள் எந்த ஆதாரத்துல நம்ம நம்புறோம். அப்ப நம்ம நல்லா தெரியும், வசனம் ஏதாவது நம்ம குழப்பம் பண்ணுதா, இல்ல வசனத்துக்கு ஏதாவது குறையா இருக்குதா, ஏதாவது கம்மியா இருக்குதா, ஏதாவது நம்ம புரியாத மாதிரி ஏதாவது கம்மியா இருக்குதா, இல்ல நாம் இயேசு கிறிஸ்து போல மாறத்துக்கு இதுல ஏதோ இதுல பத்துறது இல்லையா, இதுல ஏதோ நமக்கு பத்தாம இருக்குதா, என்ன பண்ணல, எவ்வளவு காரியத்துல நம்ம இன்னும் எவ்வளவு காரியம் நமக்கு தெரியாம இருக்குது, எவ்வளவு காரியம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், எவ்வளவு தெரிஞ்சிருக்கிற காரியத்துல எவ்வளவு காரியங்கள் என்ன பண்ணல, இன்னும் மட்டும் செய்யக்கூட இல்ல, எவ்வளவு காரியம் நம்ம செய்யக்கூட இல்ல. அப்பனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் நமக்கு என்ன பண்ணுதுங்களா, இயேசு கிறிஸ்து போல ரட்சிப்பை அடையறதுக்கு, இல்லைன்னா இயேசு கிறிஸ்துடைய அந்த ரட்சிப்புக்குள்ள நாம் போய் சேர்றதுக்குண்டான எல்லா விஷயங்களும் என்ன இங்க ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய ஆதாரம் இந்த தேவனுடைய வசனமா தான் இருக்கணும். பாருங்க, வசனம் வாசி பார்க்கலாம். பாருங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதத்திலும் தேவன் அறிவாகி தேவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருக்கும். பாருங்க என்ன சொல்றாங்களா, பாருங்க, நாங்கள் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறோமோ அதெல்லாமே நீ ஞாபகப்படுத்திக்கணும், அதெல்லாமே நீ சகோதரருக்கு இந்த வார்த்தையின் பிரகாரம் நீ அறிவித்தால் நீ யார் ஆயிட்ட அப்படின்னாக்கா ஒரு தேறின ஒரு மனுஷனா இருக்கிற, இயேசுக்கு சொல்லி ஒரு ஊழியக்காரனா நீ இருக்கிற. அடுத்தது சீர்கேடும் கிழவிகள் பேசுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி பாருங்க. அப்புறம் என்ன எது மாதிரி ஆதாரம் நிக்கணும், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை பேசுற ஒருவர் தான் என்ன பாருங்களா. இங்கிலீஷ் எப்படி இருக்குனாக்கா faith and good doctrine, faith and good doctrine, நல்ல போதனை, விசுவாசத்துக்கு ஏற்ற நல்ல போதனை என்ன பண்ண, நீ எப்படி தெரிந்தவனா ஆயிருக்கிறியோ அந்த தெரிந்த அந்த வசனங்கள் என்ன பண்ணி நீ போதித்தால் நீ இயேசு கிறிஸ்துடைய ஒரு ஊழியக்காரன் ஆச்சா. அப்பனா இவர் எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னாக்கா வசனம் சொல்றது என்ன இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே சொல்லணும். என்ன பண்ணக்கூடாதுல, வசனத்துக்கு அதிகமாவும் பேசக்கூடாது, வசனத்துக்கு குறையவும் பேசக்கூடாது. வசனம் சொல்றது சொல்லிடணும், அவ்வளவுதான் ஆச்சா. ஒரு வசனம் ஆச்சுங்களா, இன்னொரு வசனம் வாசிங்க. 6:3 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் பாருங்க என்ன சொல்றாங்களா, ஒருவன் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த உபதேசங்களிலும் என்ன நெக்ஸ்ட் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் பாருங்க. இந்த வசனம் என்னன்னாக்கா தேவ பக்தி உண்டாக்குமா, அந்த தேவ பக்தி உண்டாக்குற இந்த வசனங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும். பாருங்க அப்ப என்ன சொல்றாங்களா, அப்புறம் எப்படி இருக்கக்கூடாது. இப்ப நீங்க அப்புறம் ஒரு மூப்பன் எப்படி இருக்கணும், எச்சரிக்கை இருக்கணும் இல்ல, எச்சரிக்கை ரொம்ப கவனமா இருக்கணும் இல்ல. அப்ப கவனமா இருக்கணும் என்ன பண்ணுங்களா, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற உபதேசத்துல அவர் நிக்கணும். அவர் பேசுற உபதேசம் என்ன ஆகணுங்களா, தேவ பக்தி என்ன ஆகணுங்க,
தேவ பக்தியை கேட்கறதுக்குள்ள தேவ பக்தி உண்டாகிற மாதிரி வசனங்களை அவரு பேசணும். அப்படி பேசினாக்கா ஒரு ஆரோக்கியமான உபதேசம். அந்த ஆரோக்கியமான உபதேசத்துல ஜாக்கிரதையா இருக்கிறவர் ஒரு நல்ல மூப்பனாய் இருக்க முடியும். இது தேர்ட் கேரக்டர். ஃபோர்த் பாருங்க, அதுல இங்க தெளிந்த புத்தி உள்ளவன் பாருங்க எப்படி இருக்கணும்னாக்கா தெளிந்த புத்தி இருக்கணுங்களா இருக்கு. சவுண்ட் மைண்ட். இப்ப இந்த சவுண்ட் மைண்ட் நீங்க டாக்டர்லயும் போடலாம், சவுண்ட் மைண்ட் கேரக்டர்லயும் போடலாம். இப்ப நம்ம டாக்டர் என்ன பண்றோம், மேலே படிக்கும் போது அவர் ஒரு ஆரோக்கியமான உபதேசத்துல நிக்கணும் அப்படின்னு நம்ம அதை சொன்னதுனால இந்த தெளிவான இல்லைன்னா என்ன சொல்லுங்க தமிழ்ல தெளிந்த புத்தியா, தெளிந்த புத்தி அப்படின்றது நம்ம குணத்துக்குள்ள என்ன பண்ணலாம், ஒரு கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க ஒரு தெளிந்த புத்தி அப்படின்னு சொல்லும் போது எப்படி அது ஒரு கேரக்டருக்குள்ள எடுத்துக்கலாம், அது போதனைக்குள்ள எடுத்துக்கலாம், குணத்துக்குள்ள எடுத்துக்கலாம். இப்ப தெளிந்த புத்தி அப்படின்றது எப்படி ஒரு குணத்துக்குள்ள எடுத்துக்கலாம், ஒரு சவுண்ட் மைண்ட் எப்படி ஒரு கேரக்டர்ல எப்படி எடுத்துக்கலாம். பாருங்க அவர் எந்த இடத்துல அவர் வாழ்றாரோ, என்ன ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை இருந்தா கூட அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும் அவரால, அவரால் ஹேண்டில் பண்ணது. அப்ப எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டாக்கும் போது அது நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ண என்ன ஆகும், ஒரு சரியான விதத்துல நம்ம ஹேண்டில் பண்ணல அப்படின்னாக்கா அது சண்டையில என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காவே ஒரு சண்டையில முடியும். அப்பனா ஒரு தெளிந்த புத்தி இருக்கிற ஒரு ஆளு ஒரு பிரச்சனையை அவர் கையில எடுக்கும் போது அந்த பிரச்சனையை முடியும் போது அந்த இடத்துல எப்படி இருக்கும், இது தெரியல. அப்போஸ்தலர்கள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பார்த்திருக்காங்களா, இந்த பிரச்சனை எல்லாம் தன் கையில எடுத்திருக்காங்களா, அந்த பிரச்சனையை தன் கையில எடுக்கும் போது அதோட முடிவு எப்படிதான் இருந்துச்சு, ஒரு ஏதாவது பிரச்சனை சொல்ல முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்போஸ்தலர் கையில எடுத்து சமாதானம் ஆயிருக்குது ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய இன்சிடென்ட் இருக்குது. ஒரு இன்சிடென்ட் எங்க திருப்பி நீங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னாக்கா பாருங்க, அந்த 6ல இருந்து நீங்க வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை சபைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது. என்னங்களா பிரச்சனை, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுல, என்ன பிரச்சனைங்களா, விதவைகளை சரியா என்ன பண்ணல கவனிக்கல என்ற ஒரு பிரச்சனை அங்க வந்துருது இல்ல. இப்ப அந்த ஒரு பிரச்சனை வரும்போது இப்ப இந்த பிரச்சனை விட்டா என்ன ஆகும் சபைக்குள்ள, அதுவும் இது வெளிரங்கமா என்ன பண்ணல, இந்த பிரச்சனையை அங்க இருக்கிற விதவைகள் வெளிப்படையா என்ன பண்ணல சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சரியா கவனிப்பு இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்களா, என்ன பண்ணிருக்காங்க பின்னாடியே முறுமுறுத்தாங்க, பின்னாடியாங்க வெளிப்படையா சொல்ல முறுமுறுத்து இருக்கிறாங்க. இப்ப இந்த முறுமுறுப்பை இப்படியே விட்டுட்டா என்ன ஆகும், அது கண்டிப்பா என்ன ஒரு பெருசாது. அப்பனா இந்த மாதிரி ஒரு முறுமுறுப்பு அங்க இருக்குதுன்னு சபைக்குள்ள இது அப்போஸ்தலர் காதுகளுக்கு கேட்கும் போது என்ன பண்றாங்க, இமிடியேட்டாங்க பாருங்க, இமிடியேட்டா அந்த பிரச்சனையை கையில எடுத்து அந்த பிரச்சனையை எவ்வளவு சுமூகமா அவங்க முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கறாங்க, சொல்யூஷன் கொடுக்கறாங்க. அந்த சொல்யூஷன் கூட எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னாக்கா இன் ஸ்பிரிச்சுவல் வே, ஒரு ஆவிக்குரிய விதத்துல என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனையே ஒரு ஆவிக்குரிய விதத்துல ஹேண்டில் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை அங்கவே என்ன சொல்றாங்களா, நீங்களும் என்ன பண்ணுங்க 7 பேரை செலக்ட் பண்ணுங்க, அது எப்படி இருக்கிற அந்த ஆளு செலக்ட் பண்ற ஆளு நல்ல ஞானம் உள்ளவரும் அதுல கேரக்டர்ல சொல்றாங்க தெரியுங்களா, இந்த கேரக்டர் இருக்கிறவங்க இருக்கணுமா. ஏன்னா இந்த கேரக்டர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, சமாதானமாய் ஆவிக்குரிய விதத்துல என்ன பண்ணுவாங்க, இத சொல்யூஷன் கொண்டு வந்துருவாங்க. அதான் சொல்லுவாரு, பரத்துல இருந்து வர ஞானமோ என்ன பண்ணும், அது சுத்தமானது. அப்புறமா அப்படி என்ன பண்ணுவாங்க லாஸ்ட்ல அது சமாதானம் உண்டாக்கிடுமா சபைக்குள்ளது. அப்படின்னா ஒரு உன்னதமான ஞானத்துக்குள்ள யோசிக்கிற ஒரு ஆளா யாரா இருக்கணும், அப்புறம் தெளிந்த புத்தி ஒரு சவுண்ட் மைண்ட் இருக்கிற ஆளு எந்த விஷயங்கள் நடந்தாலும் உன்னதமான ஞானத்துல அதை யோசிக்கும் போது அந்த எல்லா பிரச்சனையும் எப்படி முடிக்கலாம் அப்படின்னாக்கா சமாதானத்துல அதை முடிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த உன்னதமான சிந்தைக்குள்ள யோசிக்காம இருக்கிறதுனால தான் சபைக்குள்ள எப்படி இருக்கும் தெரியுங்களா, நீங்க இந்த ரோட்ல சண்டை போடுறாங்க பாருங்க, அவங்களே எவ்வளவு என்ன சொல்லலாம், அவங்க எவ்வளவு பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி என்ன இருக்கு நீங்க சபைக்குள்ள அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி என்னங்களா இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த எல்டர் எலெக்ஷன்ல அப்படி சண்டை ஆகும். அதுக்கு இப்ப இவரு எல்டரா இந்த டைம் எல்டரா இருப்பாரு, இப்ப அடுத்த என்ன ஆக மாட்டேங்குது எல்டரா இல்ல அப்படின்னாக்கா இவரு இப்ப பாருங்க சபைக்குள்ள வேலை இருக்குதா, இப்ப இந்த வேலை செய்யணும் அப்படின்னாக்கா இந்த வேலைக்கு பொறுப்பு இருந்தா செய்யணுமா இல்லன்னா கூட செய்யணுமா, ஏன்னா நம்ம யாருக்கு செய்யறோம், நம்ம தேவனுக்கு செய்யறோம்ல. அப்ப தேவனுக்கு செய்யறோம்னு சொல்லும் போது இந்த தேவனுக்கு செய்யற வேலையை தேவன் உண்மை என்ன பண்ணுவாரு, ஒரு பொறுப்பு கொடுத்து பாப்பாரு. அப்பனா இந்த வேலை செய்யறதுனாலதான் அந்த பொறுப்பு கிடைச்சிச்சு. அப்ப பொறுப்போட என்ன பண்ண வேலையை நம்ம செஞ்சோம், இது தர என்ன பண்ண எப்படி டெஸ்ட் பண்ணுவாரு, பொறுப்பு எடுத்துருவாரு.
அப்ப பொறுப்பேற்பது என்ன பண்ணுவாங்க? 200 பேர் நம்மள வந்துட்டு 200 பேர் நம்மளை கவனிக்குவாங்க. 200 பேருக்கு பரவாயில்ல, நம்ம உயர்ந்தவங்களா இருப்போம். இப்ப சொன்ன பொறுப்பில் என்ன உடனே 200 பேர் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, முன்ன கவனிச்ச மாதிரி கவனிக்க மாட்டாங்க. அப்ப என்ன நமக்கு ஒரு மாதிரி சோறு வந்துடும், ஒரு மாதிரி அவமானம் ஆயிடும், ஒரு மாதிரி நமக்குள்ளே ஒரு பாருங்க. மூப்பரா இருக்கும் போது 9 மணிக்கு சர்வீஸ் 8 மணிக்கு வந்துருவோம். மூப்பர் இல்லைன்னா 9 மணி சர்வீஸ் 9 மணிக்கு வருவோம். புரியுதுல்ல? இது ஏன் அப்படின்னாக்கா, நாம் என்ன யோசிக்கல அப்படின்னா, நாம் தேவனுக்கு செய்யறோம். அப்புறம் தேவனுக்கு செய்யும் போது நாம் செய்த காரியங்களை தேவன் பார்க்கணும். அவ்வளவுதான், யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா பார்க்கறவங்க என்ன பண்றது, நமக்கு பாக்குற ஜனங்க வந்து நம்ம ஒரு டைம் அங்கீகாரம் பண்ணுவாங்க, ஒரு டைம் அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க. இவங்க அங்கீகாரம் பண்ணாலும் பண்ணா கட்டியும் நம்ம எண்ணங்கள் என்ன இருக்கணும்னாக்கா, தேவன் நம்மள அங்கீகாரம் பண்றாரா அப்படி நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன். மூப்பரா இருந்தாலும் என்ன வருதுல, ஒரு பிரச்சனையும் இல்ல. மூப்பரா இல்லன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நான் யாரும் எதுக்கு வந்திருக்கிறேன், தேவனுக்காக வந்திருக்கேன், அவ்வளவுதான். அப்ப தேவனுக்காக வேலை செய்யறதுக்கு மூப்பர்ன்றது ஒரு இதை சொல்லலாம். மூப்பர் இல்லன்றது நானாக செய்ய வேண்டிய வேலை, நானா முன்வந்து செய்ய வேண்டிய வேலை. மூப்பர்ன்றது எனக்கு ஒப்புவித்தது, எனக்கு அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் கொடுத்தாலும் கொடுக்காத என்ன மனுஷிருக்கணும், செய்யணும். அப்ப என்ன இருக்குனாக்கா, மூப்பர் இல்ல என்ன பண்றாங்க சரிங்களா, சபைக்கு சரி வர மாட்டாங்க. அப்புறமா ஒரு கூட்டு என்ன பண்ணுவோம், கூட்டுது நம்ம யார் கேட்கறாங்களோ அவங்க கூட்டு என்ன பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா சாவர முட்டை எப்படிதான் இருக்கணும், சாவர முட்டை என்ன 10 பேர் பார்க்கணும், என்ன 10 பேர் மதிக்கணும். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியாது, நாங்களே இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி பண்ணிருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு சபை இருந்தது, 10 சபை ஆயிடுச்சு. யாரெல்லாம் இங்க ஊப்பரா இருந்தாங்களோ இங்க ஊப்பரா இருக்கும் போது இருக்குவாங்க, மூப்பரா இருந்தா அங்க போயிட்டு அங்க ஊப்பரா இருப்பாங்க. ஆனா சாவர முட்டை என்னதான் இருக்கணும். அந்த மாதிரி இல்லவே இல்லைங்க. இந்த நாம் தேவன் கொடுத்தா செய்யறோம், கொடுக்கலையா இல்ல பரவாயில்ல. ஆனா செய்யறது என்ன ஆகணும், நாம் செய்யறது செய்துன்னு போகணும். நாம் செய்யறது என்ன ஆகக்கூடாது. அப்புறம் என்ன தெரியுங்களா, இது எப்படி நான் சொல்லுவேன்னா, ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய குணத்தை தீர்மானிக்க கூடாது. என்னோட குணம் என்னன்னு எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்தா கூட என்னோட குணம் அப்படிதான் நிக்கணும். நீங்க தேவனை எடுத்துக்கோங்க. இப்ப தேவனுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை மாறும் போது தேவன் மாறாரா? இப்ப நீங்க எனக்கு கோவம் உண்டாக்குறீங்க, இப்ப தேவன் மேல கோவம் உண்டாக்குறோம், தேவனுடைய கேரக்டர் மாத்துறாரா? எப்படி இருக்காரு? எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்தாலும் அது குணம் என்ன வருதுல, அப்ப அவரா தான் இருக்கிறாரு, அவருக்குள்ள மாற்றம் என்ன வருதுல. அப்ப அவர் சந்தர்ப்பம் சூழ்நிலை will not decide who is. அவர் யாரும் என்ன பண்றது, சந்தர்ப்பம் சொல்லுவோம் டிசைட் பண்றதுல. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் என்ன பண்ணுவோம், சொன்னா 4 பேர் நமக்கு விரோத பேசினா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நான் யாரும் என்ன பண்ணும், அப்பனா அது என்ன தீர்மானிக்கிறது, எப்படி ரியாக்ட் பண்ணணும், புரியுதுல்ல? அந்த மாதிரி என்ன கூடாது, சந்தர்ப்பம் சூழ்நிலை நாம் யாரும் தீர்மானிக்க கூடாது. நம்ம தான் எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்தாலும் நான் யாரும் என்ன பண்ண காமிக்கணும். நல்லதா இருந்தா கூட நான் நல்லதா தான் காமிக்கணும். என்ன மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் நான் யாரும் என்ன கூடாது, சந்தர்ப்ப சூழ்நிலை காட்டக்கூடாது. என்னோட கேரக்டர் என்ன ஆகணும், அந்த ஒரு கன்சிஸ்டன்டா போகணும். யாரும் என்ன பண்ண முடியாது, யார் நினைச்சாலும் என்ன மாற்ற முடியாது. அப்ப அந்த மாதிரி கேரக்டர் தானங்களா, தேவன் அப்படித்தான், ஏசு அப்படித்தான். யாருமே சந்தர்ப்ப சூழ்நிலை கேட்ட மாதிரி ஒரு குணத்தை மாத்தினே போல. அப்ப எப்படி இருந்தாங்களோ கடைசி மட்டும் அப்படிதாங்க இருந்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி என்ன ஆகும், நமக்குள்ள இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வரும். நம்ம ஜஸ்ட் என்ன யோசிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த வருஷம் நான் மூப்பரா, நான் தேவனுக்காக வேலை செய்யறேன். நான் இல்லையா அப்படி என்ன பண்றேன், தேவனுக்காக வேலை செய்யறேன். ஏன்னா வந்தது எதுக்கா, இங்க மூப்பர்ன்றது ஜஸ்ட் ஒரு பதவி, அவ்வளவுதான். அது டெடிகேட்டட் ஜாப், அது டெடிகேட்டட் ஜாப். இது பாருங்க, நீங்க மூப்பர் ஆயிட்டா சில வேலை நீங்க செஞ்சு ஆகணும், புரியுதுல? அது டெடிகேட்டட். இது நான் பண்றது, நான் மூப்பர் இல்ல நான் பண்றேன். அப்ப என்ன வில்லிங்னஸ், நான் நினைச்சா என்ன பண்ணாத செய்யலாம். அப்புறம் டெடிகேட்டட் வில்லிங்னஸ் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அப்புறம் வில்லிங்கா இருக்க என்ன பண்ணணும், டெடிகேட்டடா இருந்தாலும் செய்யணும், இல்லன்னா கூட செய்யணும். அப்படி சபையில் என்ன ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அன்னைக்கு இருந்த மூப்பர் இன்னைக்கு இருப்பாரு, இன்னைக்கு இருந்த மூப்பர் நாளைக்கு இருப்பாரு, தொடர்ந்து எனக்கு அப்படியே கண்டினியூ என்ன போவோம். அடுத்து இதுக்குள்ள இன்னும் நான் எது வச்சுக்கிறது அப்படின்னாக்கா, இந்த வருஷத்துக்கு ஒருத்தர் மூப்பர் பண்றாங்க பாருங்க, வருஷம் மாத்துறது. அதுவும் என்ன பண்றது, இப்ப பாருங்க, ஒரு சபையை ஒரு மூப்பர் நல்ல வழி நடத்தி இருக்கிறார். சபை அதுல நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அந்த மூப்பரை மாத்தணுமா, மாத்த வேண்டிய அவசியம் இருக்குதா? இன்னொரு வருஷம் என்ன பண்ணலாம், தொடர்ந்துமே. இப்போ அவருக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி இருக்குதா, என்ன பண்ணலாம், அவர் அல்லாம மத்தவங்க என்ன பண்ணலாம், வாய்ப்பு கொடுக்கல. இல்ல இவர் எப்ப எடுக்கலாம் அப்படின்னாக்கா, இப்ப இங்க சொல்ல பாருங்க கேரக்டருங்க, இந்த கேரக்டர்ல ஏதாவது ஒரு கேரக்டர் அவருக்குள்ள இல்ல என்ன பண்ணலாம், அவர் எடுத்துடலாம். ஆனா அவரு நல்லாதான் பண்றாரு, அப்ப எடுக்க வேண்டிய அவசியம் என்ன பண்ணலாம், இன்னொருத்தர் நம்ம, புரியுதுல்ல? இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க வேண்டியது பாருங்க. நமக்கு நம்ம சபைக்கு
எது ஆவிக்குரிய வளர்ச்சி கொடுக்குதோ, எப்படி வழி நடத்தும் போது எது நமக்கு வளர்ச்சி கொடுக்குதோ என்ன பண்ண நம்ம எது மாதிரியே அதுக்கு நீ வந்து ரீபிரிண்ட் தான் இருக்கணும், வேலையும் ஆதாரத்தில் இருக்கணும் ஒன்னும் அவசியம் இல்ல. ரசூல் எழுதும் போது அமெரிக்கால இருக்கிற சகோதரர்கள் எந்த ஐக்கியத்தில் இருப்பது எப்படி இருந்தாங்கன்னு சொல்ற அந்த விஷயத்த அவர் அங்க எழுதுறாரு. அவருடைய அனுபவத்தை எழுதுறாரு சபைக்குள்ள இருக்கிறது. இப்போ அமெரிக்கால இருக்கிற ஜனத்துடைய மனநிலைமையும் நம்முடைய மனநிலைமையும் ஒரே நிலைமையா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ நான் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது அந்த மாற்றம் வந்து ரசூல் ரேட்டிங் இல்ல, ஆனா அந்த மாற்றம் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்குது, அது உங்களுக்குள்ள பக்தி விருத்தி ஆக்குது. நீங்க வந்து நாளுக்கு நாள் தேவ பக்தியில வளர்றீங்க அப்படின்னாக்கா அது நல்ல மெத்தடா தப்பு மெத்தடா? புரியுதுல்ல? நீங்க எப்பயுமே நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நமக்கு எது செட் ஆகும், எது நம்மள பக்தி விருத்தி ஆகுது என்ன பண்ணலாம்? நம்ம அப்படி யோசிக்க வேணாம்ங்களா? அப்படி நம்ம யோசிக்க வேணாம். என்ன சொல்லி என்ன பண்ணலாம்? ரசூல் எப்படி சொல்ல என்ன பண்ணலாம், நம்ம ஃபாலோ பண்ணலாம், அப்படிதான் இருக்கா? அப்படி இல்ல. நமக்கு என்னங்களா, நமக்கு எப்படி என்ன பண்ணிக்கலாம்? அல்டிமேட் நமக்கு எல்லாம் என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன? நாம் கிறிஸ்து போல மாறணும் தானே. இப்ப கிறிஸ்து போல மாறணும் அப்படின் போது இப்ப நம்ம எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறோம்ல, எல்லாருடைய வாழ்க்கையோட அனுபவம் ஒரே மாதிரி இருக்குது? எல்லாருடைய இறுக்கமான வழி ஒரே மாதிரி வழியா? எல்லாருக்கும் என்ன இருக்குது பாருங்க, எல்லாருடைய ஆரம்பம் ஒண்ணுதான், இறுக்கமானது தான். எல்லாருடைய டெஸ்டினி என்ன தான், முடிக்கிறது ஒரே இடம் தான். ஆனா ஒவ்வொருத்தருடைய பாதை என்ன தான், தனித்தனி பாதை தானே. உங்களுடைய அனுபவங்கள் வேற, என்னுடைய அனுபவங்கள் வேற, உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் வேற, எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் வேற, உங்களுக்கு இருக்கிற நன்மைகள் வேற, எனக்குள்ள இருக்கிற நன்மைகள் வேற. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்பதான் நீங்க என்ன தாங்கணும், நானே உங்களை தாங்கணும். இப்படிதான் ஆகணும், இப்படிதான் நம்ம போகணும். அப்புறம் நமக்கு ஏற்றபடி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வசனத்துடைய ஆதாரத்துக்கு மேல சில விஷயத்தை நம்ம மாத்திக்கலாம். அப்ப என்னங்களா, அவர் எப்படி இருக்கணும்னாக்கா ஒரு என்ன படிச்சோம், தெரிந்த புத்தி இருக்கணும். அடுத்தது யோகியதை உள்ளவனும் பாருங்க, யோகியதை குட் பிஹேவியர், ஒரு நல்ல பிஹேவியர் இருக்கணும். ஒரு நல்ல பிஹேவியர் எப்படி எடுத்துக்கலாம் இதை? இப்ப கேரக்டர் கொண்டாரு. அப்ப நான் இவரு நல்ல யோகியதை உள்ள ஒரு மனுஷனா இருக்கணுமா? என்ன என்ன யோகியதை எதிர்பார்க்கலாம்? இல்ல என்ன யோகியதை இருக்கணும் அவருக்கு? குட் பிஹேவியர், நல்ல நடத்தை அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல நடத்தை இருக்கணும் அவர்கிட்ட. சபைக்குள்ள தானே, இப்ப சபைக்குள்ள ஒரு எப்படி இருக்கணும் அவருடைய பிஹேவியர்? அவரு நல்ல நடத்தை, நல்ல நடத்துறவர் இருக்கணும். பாருங்க, அவருடைய பேச்சு, அவர் பேசுற வார்த்தைகள், நெக்ஸ்ட் அவர் பழகுற விதம், அவர் எப்படி பழகுறாரு, அவர் எப்படி ஒருத்தர் என்கரேஜ் பண்றாரு, ஒருத்தர் எப்படி அவரு கவனிக்கிறாரு, ஒருத்தர் எப்படி ஒருத்தரை பத்தி எப்படி அவர் யோசிக்கிறாரு, இதெல்லாம் என்ன ஆகுது? இந்த மாதிரி இருக்குதா இல்லீங்களா? இப்போ சபைக்குள்ள இவ்வளவு பேர் இருக்கும் போது ஒரு மூப்பர்னு தேவன் எதுக்கு அவரை செலக்ட் பண்றாரு? அப்படின்னா மத்தவங்க மேல ஒரு அக்கறை இருக்கிற ஆள் தானே அவரு. மத்தவங்க ஒரு அக்கறை இருக்கணும். அப்புறம் அந்த அக்கறை இருக்கிறவர் மத்தவங்க எப்படி கவனிக்கிறாரு, மத்தவங்க எப்படி பேசுறாரு, மத்தவங்க எப்படி என்கரேஜ் பண்றாரு, மத்தவங்க எப்படி வழி நடத்துறாரு, மத்தவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாரு, இதெல்லாம் என்ன தேவைப்படுது? இதெல்லாமே இந்த நல்ல நடத்தைக்குள்ள இதெல்லாமே வந்துருது. அப்ப நான் எப்பயுமே அவரை பத்தி மட்டும் யோசிக்க கூடாது. என்ன இதுனாக்கா, அங்க இருக்கிறவங்க அவங்கள பத்தி யோசிச்சா மட்டும் போதும். ஆனா இந்த பக்கம் இருக்கிறது அவரை பத்தி யோசிச்சா மட்டும் பத்தாது. அவர் என்ன பண்ணணும்? அவரையும் யோசிக்கணும். அவர் கையில தேவன் யார கொடுத்திருக்கிறாரோ அவர்களையும் அவரு யோசிக்கணும். அப்போ அவருடைய ரட்சிப்புக்கு அவர் என்னெல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாரோ அதே ஒரு முயற்சி என்ன பண்ணும் அவங்களுக்குள்ள கூட. இப்படி வசனம் இருக்குதா? வசனம் வாசி பார்க்கலாம். பாருங்க, எபிரியர் 12ஆம் அதிகாரம் 12-13. ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்ந்து. பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, தொங்கி போயிருக்கிற தோள்களையும் அப்புறமா இந்த கால்கள் என்ன பண்ணுங்களா திருப்ப நிமிர்த்தணுமா, லிப்ட் அப் பண்ணுமா. அதை ரெண்டுமே நீங்க லிப்ட் அப் பண்ணணும். மறுபடியும் நீங்கள் உயர்த்தி அதை வந்து மறுபடியும் திரும்பி உயர்த்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் என்ன பண்ணுங்களா, முடங்கி போயிருக்கிறது என்ன ஆகுறது, பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்து. பாருங்க, உங்கள் பாதங்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்க. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒரு பலவீனமான ஒரு சகோதரன் இருக்கிறாரு, இல்லைன்னா தளர்ந்து போயிருக்கிற சகோதரன் இருக்கிறாரு. இப்ப அந்த சகோதரன் வழி நடத்துறது யாருங்களா? ஒரு பலவான் தானே, ஒரு பலவான். அப்ப என்ன சொல்றா, பலவானா இருக்கிற நீ என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் உன்னோட வழியை என்ன பண்ணிக்க, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட வழியை நீ சரி பண்ணிக்கோ. உன்னோட வழியை நீ சரி பண்ணிட்ட அப்படின்னாக்கா இந்த மாதிரி பலவீனமா இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க, உன்னால உன் நடத்தைய பார்க்கும் போது இந்த பலவீனமா இருக்கிறவங்க பலம் அடைஞ்சிருவாங்க. அப்பனா ஒரு நல்ல பிஹேவியர் என்ன அப்படின்னாக்கா, கிறிஸ்துக்குள்ள எப்படி வாழணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் வாழ்ந்து காமிக்கணும். அப்ப என்ன பாக்குறது என்ன பண்ணுவாங்க, ஐயோ இப்படி வாழணுமா, இதுதான் சமர்ப்பணமா, புரியுதுல்ல? நம்ம சகோதரர்களே ஆச்சரியப்படணும் பார்த்துட்டு, ஏடா இது இவர் இப்படி நடக்கிறாரு, ஒருவேளை இப்படிதான் சமர்ப்பண வாழ்க்கையா அப்படி என்ன பண்ணோம். அப்பனா நமக்குள்ளவே இப்படி ஒரு பேச்சு வந்துச்சு அப்படின்னாக்கா நாம் உலகத்துல கூட எப்படி பேசுவாங்க, உலகத்துக்காரு
இங்க இருக்கிறவங்கள பேசுறாங்களா, இப்படித்தான் வாழணுமாடா சமர்ப்பணம்னாக்கா நமக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம பேசும்போது நம்மளே உலகத்துல நடந்தோம்னா உலகத்துக்கார என்ன சொல்லுவான்னு கேக்குறேன். அவன் சொல்லுவாங்கல்ல, யாரும் இந்த ஆளு இவன் என்ன வேற எந்த கிரகத்துல வந்துருக்கானா இப்படி நடக்கிறானே, நம்மள வந்து என்ன ஆகல இவன் இருக்குதே இல்ல அந்த மாதிரி. அதான் சொன்னாரு, நீங்க எப்படி இருக்கணும், நீங்கள் பூமிக்கு ஒளியா இருக்கணுமா. அப்பனா நீங்க எப்போ ஒளி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னாக்கா உங்க நடத்த பாக்குறாங்க. ஆனா எப்போ பிதாவாகிய தேவன் அவங்க அறியறாங்க பாருங்க, அந்த காலத்துல தெரியுமா அவங்களுக்கு யாரா இங்க இந்த மாதிரி நடந்தாங்களே, அப்ப இவங்க தேவனுடைய ஜனம். அப்புறம் நம்ம நடத்த அங்க வெளிச்சமா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் எங்க காமிக்கிறது, அது சபை ஜனங்க மத்தியில நான் என்னுடைய நடத்த என்னன்னு என்ன பண்ண பசங்க அப்படி காமிக்கிற ஒருத்தரா இருக்கணும். இப்படி நம்ம படிச்சு வச்சுக்கல, யார் ஒருத்தருடைய இல்ல. நான் வந்து என்ன சேர்த்து சொல்லும் போது இங்க யாருமே இந்த குணலட்சணத்துக்குள்ள என்ன இன்னும் யாருமே வளர்ந்து தீர்க்கல, இன்னும் வளர்ந்து நம்ம யாரும் முடியல. ஆனா எல்லாருடைய பிரயாசம் என்னத்தான், எல்லாரும் இதுக்குள்ளதான் பிரயாசப்பட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் இதுக்குள்ள யார் அதிக பிரயாசப்படுறாங்க நீங்க பாக்கணும், புரியுதா? யார் இதுக்குள்ள அதிக பிரயாசப்படுறாங்களோ அவங்க யாரு, அவங்கதான் மூப்பர். புரியுதுல, உங்களுக்கு தெரியும் அது. அதை சொன்ன ஒருத்தர் என்ன பண்ணும், பழகணும், புரியணும், அவருக்குள்ள நீங்க நடக்கணும். அப்ப நமக்கு தெரியும் இவர் வந்து நமக்குன்னா நல்லா நடக்கிறாரு, அப்ப இவர் யாரா இருக்கலாம், நம்மளே நமக்கு வழிகாட்டியா இருக்கலாம், நமக்கு முன்னாடி நடந்து காட்டுறதா இருக்கலாம், நம்முடைய பலப்படுத்துறதா இருக்கலாம், நம்ம காலில் நடங்கி இருக்குது நம்ம பலப்படுத்துற ஆளா இவரு இருக்கலாம். அப்பனா அந்த மாதிரி மூப்பர் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல நடத்தை உள்ளவர்கள் என்ன பண்ணுங்களா நம்ம ஒரு மூப்பராய் தெரிந்து கொள்ளணும். நெக்ஸ்ட் அந்நியரை உபசரிக்கிறவன். பாருங்க, அந்நியரை அப்படின்ட்டு இங்க தமிழ்ல வந்துச்சு. ஆனா இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிவன் டு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு தான் இருக்கும். அப்பனா உபசரிப்புக்கு கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் இருக்கும். அது பிரச்சனை இல்ல, நீங்க அந்நியர் எடுத்துக்கலாம், தப்பு ஒண்ணு இல்ல. உபசரிக்கிறதுல அவர் நல்ல என்ன சொல்லலாம், நல்ல ஒரு வாஞ்சை உள்ளவரா இருக்கணும். அது ஏன் நிறைய இடத்துல அந்நியர் எழுதப்பட்டிருக்குது, நீங்க இந்த உபசரிப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வசனங்கள் வந்து அந்நியர் தான் எழுதியிருக்கும், சகோதரர்கள் சொல்லி ரொம்ப கம்மி தான் எழுதியிருக்கும். ஏன் நிறைய வசனங்கள் அந்நியரை பத்தி எழுதியிருக்குது, எழுத வேண்டிய காரணம் என்ன அப்படின்னாக்கா இவர்கள் அந்நியரை உபசரிக்கிறாங்க, அந்நியரையே அப்படி உபசரிக்கிறாங்க அப்படின்னாக்கா சகோதரர்களை உபசரிக்க மாட்டாங்களா? நீங்க இன்னும் பவுல் இது எப்ரேல் எழுதுமா சொல்லுவாரு, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க உபசரிப்பு கரெக்டா நீங்க பண்ணுங்க. ஏன்னா அந்த காலத்துல இந்த உபசரித்தவங்க அவங்களுக்கு அறியாமல் என்ன பண்ணிட்டாங்க, தேவதூதர்களை உபசரித்து இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்நியரை உபசரிங்கன்றாரு. அப்பனா ஒருத்தர் வந்து அந்நியரே உபசரிக்கிறாரு எடுத்துக்கோங்களேன், இவரு சகோதரர் உபசரிக்க மாட்டாரா? அதான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அதிகமா எப்படி தன் சகோதரனை பாப்பாரு அப்படின்னாக்கா தன்னை போல என்ன பண்ணுவாருங்களா, தன்னை போல தன் சகோதரனை பாப்பாரு. தன் வீட்டுல என்ன இருக்குது என்ன பண்ணுவாரு. அப்புறம் நான் என்ன சாப்பிடுறேனோ, எனக்கு எது விருப்பமோ, இல்ல என் பிள்ளைகள் எது சாப்பிடணும் இஷ்டப்படுறேனோ என்ன பண்ணுவேன் என் சகோதரன் கூட. கரெக்ட் தானே? இதுதான் யாருங்களாம் இப்படியா, நம்ம வந்து நம்ம நல்லா நம்ம பசங்களை வச்சுட்டு எல்லாம் மிச்சம் இதுல யாரும் வந்தா போடுற நம்ம சகோதரன் அப்படியா நிறைய பேர் பண்றது கூட இருக்கிறாங்க இந்த காலத்துலங்க, நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா இது விழுந்து போன குணம் இல்ல. இந்த விழுந்து போன குணம் வந்து நம்முடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு போகுது அப்படின்னாக்கா, நம் ஆதாம்குள்ள விழுந்து போய் ஆதாம் ஆகுறது கொஞ்சம் ஈஸி தான். ஆதாம்ல இருந்து ஆதாம் ஆகுறது ரொம்ப பரவாயில்ல, அது கொஞ்சம் பரவாயில்ல தான். ஆனா நம்முடைய வளர்ச்சி தேவை எங்க எதிர்பார்க்கறது அப்படின்னாக்கா, ஆதாமுக்குள்ள விழுந்து போயிருக்கிற நாம் எந்த வளர்ச்சிக்கு வளரணும்னாக்கா, எந்த அளவுக்கு வளரணும்னாக்கா இயேசு கிறிஸ்து போல மாறணுங்களாம். அப்ப நான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றது தூதரை தாண்டி இருக்கிற கேரக்டர். தூதர்கள் நம்ம கடந்து போகணும். அப்ப நான் தூதர்களை கடந்து போகணும் அப்படின்னாக்கா இந்த மனிதர்ல யாரெல்லாம் யோக்கியமா வாழ்ந்தாங்களோ அந்த யோகத்துல நம்ம யோகம் என்ன இருக்கணும், அந்த விசுவாசம் அந்த குணத்தை பார்க்கல நம்ம குணம் எப்படி இருக்கணுங்களா, இன்னும் உயர்ந்ததா இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து போல இருக்கணும். இப்போ இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுறது, அப்ராம், ஈசாக்கு, யாக்கோபு யாருன்னா நம்ம விசுவாசத்துக்கு சமமாகவும் நம்ம குணத்துக்கு சமமாக வைக்க முடியுமா? யாருமே அந்த குணம் அதுக்கு அந்த குணத்துக்கு சமம் வைக்க முடியாது. ஆனா நம்முடைய விசுவாசம் நம்முடைய குணங்கள் அவங்க சமமா போயிருக்கிற. அட்லீஸ்ட் அப்ராமுக்கு சமமா, ஈசாக்கு சமமா, தாவீதுக்கு சமமா, மோசஸ் அந்த சமம் போயிருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் அந்த சமத்துக்கே போல அப்படின்னாக்கா எப்படி அந்த சமத்துக்கு போவோம் ஃபர்ஸ்ட்? ஏன்னா அவங்க எப்படி தான் வாழ்ந்தாங்க இந்த பூமியில, அந்நியரும் பரதேசிகளா வாழ்ந்தாங்களாம். அப்போ என்ன சொல்றது, நான் வசனம் சொல்றதுனாக்கா இவங்க அந்நியரே பரதேசிகளா வாழும் போது அது ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட்லாம். என்ன ஸ்டேட்மெண்ட்னாக்கா இது எங்களுக்கு சொந்தம் அல்ல, தேவன் எங்களுக்கு வேற ஒன்று வச்சிருக்கிறாரு அப்படின்னு வாழ்ந்தாங்களாம். அந்நியரும் பரதேசியை வாழும் போது அதான் ஸ்டேட்மெண்ட்லாம். இப்ப நம்ம எப்படி வாழ்றோம்? உண்மையா அந்நியர் பரதேசி யார் தான் இல்ல, அவங்களும் நம்மள கம்பேர் பண்ணாக்கா உண்மையாகவே அந்நியர் பரதேசி யாரு பாருங்க. அவங்களுக்கு சொன்னாரு, அப்ராமுக்கு சொன்னாரு, இல்ல அப்ராம் சொன்னார் தேவனே, அப்ராம் நீ கண்ணெடுத்து பாரு, நீ பாக்குறது என்ன பண்ற, நீ பாக்குற இந்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா? அப்பனா அவருக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த தேசத்துக்குள்ளவே அந்நியரும் பரதேசியா வாழ்ந்திருக்கிறாரு. கரெக்டா?
உண்மையாகவே இந்த பூமியில யார் அந்நியரும் பரதேசியா வாழணும்? ஏன் நம்மளுக்கு எங்க கொடுத்தாரு? நமக்கு இந்த பூமி சொல்லல, நீ பாரு பாக்குறது தரேன்னு சொல்லிட்டாரா? அப்புறம் இந்த பூமி நமக்கு யார் தான்? இது அந்நியர், இது நம்மளது இல்ல. இது அப்புறம் நமக்கு பரலோகம் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு. அப்புறம் பரலோகம் ப்ராமிஸ் பண்ணிருக்கிற நமக்கு இந்த பூமி என்னத்தான்? அந்நியரும் பரதேசியா தான் நீங்க வாழணும். ஆனா நம்ம போய் வாழ்ந்து இருக்கிறோம். பூமிக்கு சொந்தமானவங்களே அந்நியர் பரதேசி போல வாழ்ந்தாங்க. பூமிக்கு சொந்தம் இல்லாத என்ன பண்ணிட்டோம்? ஏதோ இந்த பூமியை நம்மளுக்கு நினைச்சு என்ன பண்ணுகிறோம்? கடுதானே? நம்ம இந்த பூமிக்கு ரொம்ப சொந்த கர்மத்தை வாழ்ந்து இருக்கிறோம். அப்பனா அந்த ஜனத்துடைய விசுவாசத்தை தாண்டி என்ன நம்முடைய விசுவாசம் வளரணும். அந்த ஜனத்துடைய குணத்தை தாண்டி நம்ம குணம் வளர்ந்தா தான் நம்ம இயேசுக்கு சொல்லி லெவலுக்கு போறோம். அப்ப நான் விழுந்து போன மனுஷன் எந்த லெவலுக்கு தேவன் எதிர்பார்க்கிறாரோ அது கொஞ்சம் என்னங்களா, அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா எப்படி நம்ம புரிஞ்சிடணும் அப்படின்னாக்கா, அது ரொம்ப கஷ்டமா அப்படின்னா இல்ல. ஏன் ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படின்னாக்கா, என் கூட யார் தான் செயல்படுத்தினே இருக்கிறது? என் கூட யார் இருக்கிறது? பாருங்க, என் தேவன் என் கூட இருக்கிறாரு. நான் இப்படி ஒரு படி எடுத்து வச்சா என்ன கூடவே என்னுடைய கால் முன்னாடி போகுது, கூட யார் கால் கூட வந்து என் தேவனுக்கு கூட வருது. அப்புறம் ரொம்ப கஷ்டமா ஏதாவது? எல்லாம் ரொம்ப ஈஸி, எதுவுமே கஷ்டம் இல்ல. ஏன்? அதுக்கு என்ன நம்ம நம்பணும் அப்படின்னாக்கா, நான் எடுக்கிற எல்லா முயற்சிக்குள்ள நான் அல்ல, என் தேவனும் என் கூட இருக்கிறாரு அப்படின்னாக்கா, இப்ப தேவன் என் கூட இருந்து எடுக்கிற எல்லா முயற்சிகள் ஃபெயிலியரா? எதுவே எந்த காரியமா செய்ய முடியும் எப்படின்னாக்கா, தேவன் என் கூட இருக்கிறாரு. நான் பண்ற எல்லா கிரியைகளும் தேவனும் என் கூட சேர்ந்து கிரியை செய்யறாரு. அப்ப எப்படி இருக்கணும்னாக்கா, உபசரிக்கிறவங்களா இருக்கணும், அந்நியரை உபசரிக்கிறவங்களா இருக்கணும். சகோதரன் வந்துட்டாக்கா இன்னும் அதிகமான ஒரு அன்புல உபசரிக்கிறது இருக்கணும். அதான் சொல்லிட்டாரு, சகோதரரை பத்தி எழுதுல. நெக்ஸ்ட் சொல்லுவாரு, சகோதர அன்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா பிதாவை என்ன பண்ற உங்களுக்கு அப்பாவை நமக்கு கத்து கொடுத்துட்டாங்களா? எப்போ அப்பாவுடைய ஆவி நமக்குள்ள வந்துச்சோ அந்த ஆவியை நமக்கு சொல்லி கொடுக்குமா, சகோதரன் நேசி. ஏன்னா நீங்க ரெண்டு பேர் யார் தான்? என்னுடைய பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணுங்க, ஒருத்தர் நீங்கள் நேசிங்க. அதுதான் நமக்கு போதையா சொல்லி கொடுக்கவே இல்லை. ஏன்னா தேவன் என்ன பண்ண உள்ளவே வந்துட்டு அதை சொல்லி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா இது அந்த கேரக்டர். நெக்ஸ்ட் பாருங்க, போதக சமர்த்தனம். அப்ப நான் இப்ப கேள்வி வருது, அப்ப நான் எல்டர் எல்லாமே பிரசங்கம் பண்றவங்க தான் இருக்கணுமா? ஒரு எல்டர்னா ஒரு பிரசங்கம் பண்ணுமா? போதக சமர்த்தன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா ஒரு மூப்பன் வந்து போதனை பண்றவங்க தான் மூப்பனா இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். ஒரு பிரசங்கம் பண்றாங்க மூப்பனா இருக்க முடியுமா? இல்ல பிரசங்கம் பண்ணாதவங்க மூப்பனா இருக்கலாமா? ஒரு போதக சமர்த்தன் ஆப்ட் டு டீச் அப்படின்னு சொல்றாரு. போதக சமர்த்தன் பாருங்க, இப்ப ஏன் தேவைப்படுது யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன் தேவைப்படுது? இப்போ அப்போஸ்தலர் இருந்த காலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பர்கள் எல்லாருமே போதக சமர்த்தனா? எல்லாரும் போதக சமர்த்தனா அப்படின்னா கொஞ்சம் பேர் போதக சமர்த்தன் தான், கொஞ்சம் பேர் இல்லைன்னா கூட என்ன இல்ல, கொஞ்சம் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன் பரவாயில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ சபைக்குள்ள ஒரு தப்பு போதனை வருது, ஏதோ ஒரு தப்பு போதனை வருது. இப்போ இந்த மூப்பருக்கு அந்த போதனை தப்புன்னு தெரியலன்னா என்ன ஆகும்? அது என்ன உள்ள சபைக்குள்ள அந்த போதனை வந்துடும். இப்போ அந்த காலத்துல ஒரு தப்பு போதனை சபைக்குள்ள வரும்போது ஒருவேளை இந்த மூப்பருக்கு தெரியல, அந்த போதனை பத்தி தெரியாது. அப்ப அந்த மூப்பர் என்ன பண்ணலாம்? எழுதலாம், பவுலுக்கு எழுதலாம், பவுலு இந்த மாதிரி ஒரு போதனை சபைக்குள்ள வந்திருக்கு, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு எழுதலாமா? அப்ப அவன் என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து அது வந்து தப்பு போதனை, அது என்ன பண்ணாத அப்படி எழுதி இருக்காரு தானே. தீத்துல என்ன பண்ணுவோம், நம்ம அதே கீழே வருஷப்பட்டு சொல்லுவாங்க, நிறைய தவறான போதனைகள் உங்களுக்குள்ள வந்துடும். இது முக்கியமா யாருனால வந்திருக்குதுனாக்கா, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்களால இந்த தவறான போதனை உங்களுக்குள்ள வந்திருக்குது. அப்பனா அந்த விருத்த சேதனம் பண்ணிருக்கிறவங்க ஜனத்தினால தவறு போதனை வரும்போது ஒரு மூப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவருடைய வாய் என்ன பண்ணுங்களா, அவருடைய வாயை மூடணுமா? பாருங்க, வருஷம் வாசிக்கலாம் பாருங்க, தீத்துல வாங்க, தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும். பாருங்க, ஒரு மூப்பன் யாரு இருக்கணும் பாத்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியமான உபதேசத்தினால புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண. பாருங்க என்ன இருக்கணும் அவரு. இப்ப ஒருத்தர் எதிர் பேசுறாரு அப்படின்னா, ஒரு தவறான போதனை ஒருத்தர் பேசுறாரு, அந்த தவறான போதனை பேசுற அந்த நபரை இவர் என்ன பண்ணுங்களா, கண்டனம் பண்ணும். அப்பனா அவரை கண்டனம் பண்ணவருக்கு என்ன தெரியணும், இவருக்கு போதனை தெரியல ஃபர்ஸ்ட். அப்படி யாரா இருக்கணும், தேவனுடைய வசனத்தை நன்கு அறிந்தவர். ஏன்னா அந்த காலத்துல பவுலுக்கு எழுதலாம், இந்த காலத்துல யாருக்கு எழுதுவீங்க, இந்த காலத்துல யாருக்கு எழுதுவோம்? அப்ப யாரா இருக்கணும், மூப்பர் வசனங்களை தெளிவாய் தெரிஞ்சிருக்கிறதா இருக்கணும். அவருக்கு தெளிவா புரியணும். ஒரு வசனம் படிக்கும் போது ஒரு தவறு போதனை வரும்போது அவருக்கு என்ன தெரியணும், அது இந்த போதனைகள் வந்து தவறான போதனை அவருக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும் இந்த காலத்துல. அப்ப எப்படி தெரியுமா இருக்கணும் மூப்பரு, ஒருத்தர் வயசானவர் இருக்கணும், ஒருத்தர் போதக சமர்த்தனா இருக்கணும், ஒருத்தர் இன்னொருத்தர்
குணத்துல ஒருத்தர் கத்துக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவருக்கு போதனை பண்ண தெரியாது, ஆனா அவர் நடத்துல என்ன பண்ணுவாரு, ஏதோ விஷயங்கள கத்துக் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஆள் கூட வேணும் நமக்கு. அனுபவம் இருக்கிற ஆள் கூட வேணும் நமக்கு. போதனையில நல்லா தெரியற கூட நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி 3 ஒருத்தருக்குள்ள பாக்க ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணலாம், 3 பேருக்குள்ள பாக்கல இல்ல, அப்ப நம்ம 3 பேர் கூட வச்சுக்கலாம். நம்பர் வந்து தப்பு ஒண்ணு இல்ல, நமக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்ல. ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணும் போது இந்த எல்லா குணங்களும் அவருக்குள்ள இருக்கணும். அப்ப என்ன சொல்றாருனாக்கா, போதக சமர்த்தனன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லிட்டாரு, எதிர் பேசுறது என்ன பண்ணுமா, அவரு கண்டனம் பண்ணணுங்களாம். அப்பனா ஒரு தவறான போதனை வரும்போது இந்த போதனை தவறு அப்படின்ற ஒரு ஞானம் அவருக்குள்ள இல்ல அப்படின்னா அது தவறுன்னு சொல்ல முடியாது. அவர் தவறுன்னு சொல்ல என்ன உள்ள ஓநாய்கள் வந்துடும். அப்புறமா சொன்னல ஆட்டுக்குட்டி கூட ஓனாய் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும், ஆட்டை அது இழுத்துட்டு போயிடும். அடுத்தது, தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் பாருங்க என்னங்களா, தான் என்ன வசனத்துல போதிக்கப்பட்டாரோ அந்த வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டவரா இருக்கணுமா அவரு. அப்புறம் அவருக்கு தெரியணும், நான் என்ன நம்புறேன்னு நல்லா தெரியணும் இருக்கு, நான் நம்புறது வசனமான்னு தெரியணும் இருக்கு, நான் நம்புற அந்த உண்மைகள் வந்து வசனத்துடைய ஆதாரமான்னு தெரியணும். அப்ப என்ன பண்ண முடியும், யாராவது தப்பு போதனை கொடுத்தாக்கா கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதுங்களா? இவங்க எக்ஸாம்பிளுக்கு யாராவது சொல்றாங்களா, ஏசுக்கு சொல்லிய நிறைய பேர் சொல்லிருக்காங்க, வேதமான சொல்லிருக்காங்க, ஏசுக்கு சொல்லிய 6 லிட்டர் ரத்தம் நமக்கு என்ன பண்ணும், இதெல்லாம் வேதமான சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட். அப்ப நீங்க இப்ப நீ இந்த மாதிரி ஒரு போதனை வந்துச்சு, 6 லிட்டர் ரத்தம் என்ன பண்ணும் அப்படி ஒரு போதனை வந்துச்சு, என்ன பண்ணுவோம் இப்போ? அப்ப இதுக்கு அவர் வாயை அடைக்கணும் இல்ல, அவர் வாயை மூடணும் இல்ல. அப்ப அந்த வாயை அடைக்கணும்னாக்கா இவருக்கு என்ன போதனை இவர் வேதத்துல கத்துக்கிறாரோ அது என்ன இருக்கணும், இவரு இதுல பற்றி கொண்டவரா இருக்கணும், அதை பத்தி தெளிவான ஞானம் இருக்கணும். இவர் ஒரு வருஷம் சொன்ன என்ன, அவர் வாய் முடியும் போயிடணும். அவர் என்ன பண்ண முடியாது பாருங்க. ஒரு மாம்சமான சிந்தை அது எவ்வளவு உன்னதமான ஒரு மாம்சமான சிந்தையா இருந்தாலும், எவ்வளவு பலமான சிந்தையா இருந்தாலும் சரி, ஆவியின் சிந்தைக்கு முன்னாடி ஏதாவது மாம்சமான சிந்தை ஜெயிக்க முடியுமா? ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஸ்டீஃபன் ஒரு ஆளு, அந்த குழு வந்து 70 பேரு, அந்த 70 பேர் ஜெயிச்சாங்களா, ஸ்டீஃபன் ஜெயிச்சாரா? பாருங்க, அவர் சொன்னது அந்த ஞானம், சின்ன பையன் சொன்ன ஞானம் என்ன, 70 பேருக்கு பாருங்க 70 பேர் கோவம் வந்துச்சு இல்ல. அப்புறம் என்ன பண்ணாரு இவரு? அப்புறம் என்னன்னா, ஒரு மாம்சமான சிந்தை அது எவ்வளவு நம்பர் தான் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஒரு சிந்தை என்ன பண்ண முடியாது, அது எதிர்த்தாலும் இந்த ஆவிக்குரிய சிந்தையை ஜெயிக்கவே முடியாது. அப்புறம் ஒருத்தருக்குள்ள ஆவிக்குரிய சிந்தை இருந்துச்சுனாக்கா எந்த விதமான தவறான போதனை சபைக்குள்ள வந்தாலும் என்ன பண்ண முடியாது, அதை வந்து உள்ள அவர் என்கரேஜ் பண்ண மாட்டாரு. அவருக்கு தெரியும் அது தப்பு, அவரால் சொல்ல முடியும், அது தப்புன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா அப்படியே அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்பனா நிறைய பிரச்சனை அந்த காலத்துல வந்தது விருத்த சேதனம் பண்ணிருக்க ஜனத்துல தான். லாஸ்ட் 11 வருஷம் படிச்சிருக்கோம். 11ஆம் வசனம், அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். பாருங்க என்ன பண்ணுங்களாம், அவனுடைய வாயை அடக்க வேண்டுமா? யாரு? இந்த மூப்பரு அவருடைய போதனையில அவருடைய வாயை அடக்க வேணும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். பாருங்க என்ன பண்றாங்களா, அவங்களுடைய ஆதாயத்துக்காக தவறான போதனையை கொடுத்து முழு குடும்பத்தை என்ன பண்ணிடுறாங்களா, கவிழ்த்து போட்டுறாங்களா. அப்ப யாருக்கு மூப்பர் அப்படி இருக்கணும், போதக சமர்த்தன், சத்தியம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரியல நேரம் எப்படி சரி போறோம். ஒரு சத்தியமே தெரியாம இருக்கிற ஒரு சகோதரன் எப்படி சத்தியத்துல சபையை வழிநடத்துவாரு, எப்படி வழிநடத்துவாரு? சத்தியமே தெரியாத இருக்கிற சகோதரன் எப்படி சபையை சத்தியத்தை வழிநடத்த முடியும் கேட்கிறேன். இப்ப நம்ம எல்லாம் எதுல வழிநடத்தணும், நம்ம எல்லாருமே சத்தியத்துல வழிநடத்தணும். அப்புறம் சத்தியத்துல நம்ம எல்லாம் வழிநடத்தப்படணும்னாக்கா ஃபர்ஸ்ட் சபையை மூப்புறது என்ன ஆகணும், சத்தியம் தெரியணும் இல்ல. அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம எல்லாருமே அவருக்கு தெரியலனாக்கா அப்ப என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி ரொம்ப மூப்பராய் வைக்க முடியாது. இன்னொரு வருஷம் வாசிக்க வச்சலாம் பாருங்க. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. சொல்லலாம், நீ என்னெல்லாம் என்கிட்ட கேட்டு கற்றுக்கொண்டியோ அது நீ என்ன பண்ண, உண்மை உள்ள மனுஷர் கையில் இதை நீ ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. என்ன சொல்றாக்கா, அங்க சொல்லும் போது சொல்றாக்கா, இது வந்து யூ கமிட் டு தி ஃபேத்ஃபுல் மேன் who shall be able to teach others also. ஒரு உண்மையான மனுஷருக்கு என்ன பண்ணி போதனை நீ ஒப்புக்கொடு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இத அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க போதனையா சொல்லுவாங்க. அப்பனா போதனை தெரிந்திருக்கிறவர் தான் சபைக்குள்ள ஒரு மூப்பராய் இருக்க முடியும்.
அப்ப இதெல்லாம் ஒரு இன்னும் நிறைய இருக்குது, அதுல இழுக்கு போல. அப்ப நான் இந்த மாதிரி ஒரு மூப்பர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் தன்னை பத்தி யோசிக்கிறாரு, ஜனத்தை பத்தி யோசிக்கிறாரு, ஜனத்துக்கு ஆரோக்கியமான உபதேசம் தராரு, ஜனத்தை தேவனுடைய வழியில வழி நடத்துறதுக்கு உண்டான எல்லா பிரயாசங்கள் பண்றாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவர் ஒரு மார்க்கத்தை காமிக்கிறாரு, இப்படிதான் நடக்கணும், கிறிஸ்துவ ஜீவித்தனா இதுதான் அப்படின்னு அப்படியெல்லாம் காமிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு மூப்பரை எப்படி எண்ணணும், எப்படி பாக்கணும், அவரை எப்படி பாக்கணும் அப்படின்னாக்கா வருஷம் வாசிக்க வச்சிடுறேன். 1 தெசலோனிக்கர் இருங்க, 1 தீமோத்தியா ஒரு நிமிஷம். 1 தீமோத்தி 5:10 பாருங்கக்கா. 1 தீமோத்தி 5:17. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை பாருங்க, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பரை விசேஷமாக இதுல விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பாருங்க, இதுல திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். என்ன பண்ணுங்களா, உங்களை ஒரு மூப்பர் நல்லா மேய்க்கிறாரா, அவரையும் விசேஷமாக உங்களை தேவனுடைய வசனத்திலையும் தேவனுடைய போதனையில ஒருத்தர் சரியா வழி நடத்துறாரா, அவர் என்ன பண்ணணும், நீங்க இரட்டிப்பான கணம். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, அவரை பத்தி யோசிக்கிறாரு, நம்மளை பத்தி யோசிக்கிறாரு, நம்மள சபையை பத்தி யோசிக்கிறாரு, அவருக்கு மீட்புக்குண்டான சத்தியத்துக்காக அவர் ஆதாரம் கொண்டு நிக்கிறாரு. உங்களுக்குள்ளயும் போய் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, அவருடைய ஒரு பிரயாசம் இருக்கிறதுனால அந்த மாதிரி சகோதரர் என்ன பண்ணுங்களா, இரட்டிப்பு கணம். ஏன் இது பவுல் எழுதுறாரு தெரியுங்களா, ஏன்னா யாரும் என்ன பண்றது இல்ல, அந்த மாதிரி யாரும் என்ன பண்றது இல்ல, இரட்டிப்பு கணம் அப்படியே யாரும் கொடுக்கறது இல்ல. ஆனா உண்மை என்ன பண்ணணும், நமக்காக பிரயாசப்படுற ஒருத்தவங்களுக்கு நாம ஒரு இரட்டிப்பான கணம் நம்ம கொடுத்துடணும். அந்த பிரயாசம் ஒரு பரலோகம் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போவோம் அப்படின்னாக்கா இல்லைங்க, அந்த கணம் நம்ம கொடுத்துட்டோம். அப்ப அவரும் ரட்சிப்பாடு என்ன ஆகணும், ஏசுப்பட குணம் அவரும் சம்பாதிச்சாக்கா அவரு ரட்சிப்பாடிவார். இது ஜஸ்ட் ஒரு வேலை. நானு ஒரு ஜஸ்ட் ஒரு வேலை இதுதான், இந்த வேலையை பரலோகம் கொண்டு போவேன்னா இல்ல, இது வேலைக்கு உண்டான மகிமை என்ன இருக்கீங்க எனக்கு கிடைச்சிருது. ஆனா நானும் என்ன ஆகணும், இயேசு போல குணம் எனக்குள்ள வந்தா மட்டும்தான் நானும் ரட்சிக்கப்படுவேன். இது எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அப்பனா அந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுங்க, நம்ம டபுள் ஹானர் நம்ம அதுக்கு கொடுக்கணும். அப்ப என்ன படிச்சோம், ஒரு சபைக்கு மூப்பர் எதுக்கு, எப்படி யார் தேர்வு செய்யணும், எப்படி தேர்வு செய்யணும், அந்த மூப்பர் எப்படி இருக்கணும், இவ்வளவு விஷயம் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ஒரு ஞானத்துல நம்ம என்ன பண்ணலாம், வசனத்திலேயே இந்த ஆதாரத்துல நம்ம என்ன பண்ணலாம், எதை செய்தாலும் வசனத்திலே ஆதாரத்துல மேல செஞ்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும், பக்தி விருத்தியாகும், நாம் இயேசு போல குணமுள்ளவர்களா மாறதுக்குண்டான உதவிகள் கண்டிப்பா அது நமக்கு செய்யும். அப்படி செய்ய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.